எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பத் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொண்டிருந்தேன். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்குரிய ஞானமையா அவர்களே, இந்த அருமையான திருமந்திர வகுப்பிற்கு ஆர்வமும் ஆழமும் கொண்ட அன்பர்களாக வந்திருக்கின்ற சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கணிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. சிவபரத்துவம் என்ற ஒரு அரிய பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். திருமூலநாயனார் தம்முடைய நூலை ஆகமக் கருத்துக்களாக சொல்வதற்கு முன்னால் ஆகமத்தினுடைய நோக்கமாக, தலையாய நோக்கமாக இருப்பது இது என்பதை குறிப்பாக சொல்வதற்குத்தான் சிவபரத்துவம் என்ற ஒரு தனிப்பகுதியை அமைக்கிறார். ஆகமத்தினுடைய தலையாய நோக்கம் சிவம்தான் பரம்பொருள், சிவனுக்கு மேல் தெய்வம் கிடையாது என்ற ஒரு உறுதியை நாம் கொள்ள வேண்டும். அதற்கு வழிவகுப்பது ஆகம வழிபாடு என்பதை குறிப்பதற்குத்தான் சிவபரத்துவம் என்ற ஒரு பகுதியை அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அவருடைய கருத்து, சிவபரத்துவம் பகுதியை படித்தாலே போதும், உங்களுக்கு அதற்கு மேல் விளக்கம் தேவை என்றால் உள்ளுக்கு போய் அங்கே இருக்கின்ற 4 மார்க்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், ஆகமத்தினுடைய விரைவெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ற முறையில் தான் அந்த நூலை அமைத்திருக்கிறார். அதனால சிவபரத்துவம் என்பது ஆகம சாரமாக நமக்கு இருப்பது. வேதத்திற்கும் ஆகமத்திற்கும் மிக முக்கியமான வேறுபாடு அது. ஆகமம் என்றால் அது நாம் சொல்வது சைவ ஆகமம். எல்லா சமயங்களுக்கும் ஆகமம் உண்டு. வைஷ்ணவத்திற்கும் ஆகமம் உண்டு, சமணத்திற்கும் ஆகமம் உண்டு, பௌத்தத்திற்கும் ஆகமம் உண்டு. எல்லா சமயங்களுக்கும் ஆகமங்கள் என்ற சிறப்பு நூல் உண்டு. தம்முடைய கொள்கைகளை சிறப்பாக சொல்லுகின்ற நூல் என்பது. அதனாலே சைவத்திலே சிறப்பாக சொல்லுகின்ற நூலாக இருப்பது சைவ ஆகமம். 8ஆம் திருமுறைக்கு அப்பா உரை எழுதுகிற பொழுது உரையிலே அதை குறிக்காவிட்டாலும் பின்னாலே அவர் எழுதுகின்ற நூலிலே அவர் எழுதியிருக்கிறார்கள். மாணிக்க வாசகர் தம்முடைய வாழ்க்கையில் புறச்சமயங்களை பற்றிய குறிப்பு தந்திருக்கிறார். திருவாசகத்தில் அந்த குறிப்பு உண்டு. ஆனால் நம்முடைய நாயன்மார்களாக இருக்கின்ற அப்பர் பெருமான் சம்பந்தரை போல நேரடியாக வாதம் செய்து அற்புதங்கள் எல்லாம் செய்ததாக நமக்கு வரலாறு அதிகமாக இல்லை. இருந்தாலும் திருச்சாழல் என்ற ஒரு பகுதி புத்த சமயத்தை எதிர்த்து சொன்னதாகவும், அது இலங்கையிலிருந்து வந்த ஒரு பெண் அதற்கு அந்த புத்த சமய கருத்துக்களை சொன்னதாகவும் அந்த ஊமை பெண்ணை பேச வைத்தார் என்றும் நாம் அந்த கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். அதற்கு அப்பா எழுதுகிற உரையில் அதை குறிப்புகிறார்கள். மாணிக்க வாசகர் பௌத்த சமய கருத்தை மறுத்து வாதம் செய்த ஒரு வரலாறு நமக்கு முறையாக நமக்கு கிடைக்கல. ஏன்னா மாணிக்க வாசகர் வரலாறு முழுமையாக கிடைக்காதனால எதையுமே நாம் அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. இருந்தாலும் பௌத்த சமய கருத்துக்களை சொல்லுகின்ற இலக்கியமாக இருக்கின்ற மணிமேகலை, அந்த மணிமேகலையில பட்டிமண்டபத்தை பற்றி வருகிறது. இப்ப நம்ம பட்டிமண்டபம் சொல்றோம் இல்லையா, இப்ப தொலைக்காட்சி எல்லாம் பட்டிமண்டபம் வருகிறது. அந்த பட்டிமண்டபத்தை பற்றிய குறிப்பு நமக்கு மணிமேகலையில் வருகிறது. சமயக்கணக்கிடம் திறம் கேட்ட காதை என்பதுல பல வகையான சமயவாதிகள் எல்லாம் தம்முடைய தத்துவ கருத்துக்களை பேசுகிறார்கள். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு மண்டபமாக அறிஞர்கள் எல்லாம் ஏறி தம்முடைய கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு இடமாக அது இருந்திருக்கிறது. அதை குறிக்கிற போது மணிமேகலையில் பட்டிமண்டபம் பாங்கறிந்து ஏறுங்கள் என்றால் அது ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் என்று சொல்றார். ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் என்றால் சமயத்தினுடைய உருபொருளாக இருக்கின்ற தத்துவம், நீங்கள் சார்ந்திருக்கிற சமயத்தினுடைய உருபொருள் மிகுந்த பொருளாக உயர்ந்த பொருளாக இருப்பது தத்துவம். அந்த தத்துவ விளக்கங்களை எல்லாம் நீங்கள் இந்த பட்டிமன்றத்திலே நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுகிற பொழுது வாத பிரதிவாதங்கள் வரும், அதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் என்று அதுதான் பட்டிமண்டபம் என்று இருந்திருக்கிறது.
நான் ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு மருத்துவம் சொல்லுகிற போது அவருடைய கருத்தை மறுத்து நம்முடைய கருத்தை நிறுவ வேண்டும் அல்லது தோற்று போக வேண்டும். அதுதான் பட்டி மண்டபத்தினுடைய சூழ்நிலை. அதை இப்ப அங்க மணிமேகலை வருகின்றது. அந்த பட்டிமண்டபம் என்ற அந்த அதே பகுதியை மாணிக்க வாசகரும் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது பட்டிமண்டபம்னு சொல்லாம கட்டடத்தை ஆண்ட காலம் முதலாக என்று சொல்லி அந்த பாட்டில் பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை யாரை என்றால் எட்டினோடு 2 வரியேனை என்று வருது. எட்டினோடு 2 வரியே 1 வரியாலும் அதுக்கு விளக்கம் இருக்குது. இப்போ வேண்டியதில்லை, விரிவாக அதுக்கு விளக்கம் உண்டு. அந்த எட்டினோடு 2 வரியாமல் இருக்கின்ற எண்ணெய் பட்டிமண்டபம் ஏற்றினாய் என்று வருவதாலே பௌத்த சமயத்திலே பட்டிமண்டபம் என்று வருகின்ற காரணத்தினாலே மாணிக்க வாசகர் மணிமேகலை காலத்துக்கு பின்னாலே ஒரு 2 நூற்றாண்டு பின்னாலே தான் வாழ்ந்தவர். எனவே ஒருவேளை புத்த சமயத்தை எதிர்த்தவர் வாதம் செய்திருக்கலாம். எனவேதான் புத்த முதலா புல்லறிவின் சமயம் என்று ஓலை சமயங்கள் என்றெல்லாம் அந்த குறிப்பு அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல அகவல்ல பார்க்கிற பொழுது என்னென்ன சமயங்கள் எல்லாம் இருந்தன என்பதை ஒரு வரிசை எடுக்கிறார். அதனால உயர்ந்த கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு பகுதியைத்தான் நாம் ஆகமம் என்று நாம் சொல்லி அந்த ஆகமத்திலே நிறுவுதல். நமக்கு வேதம் என்பது பொதுவாக சொல்லுதல், ஆகமம் என்பது சிறப்பாக சொல்லுதல் என்று வைத்து வேதங்களிலே பல தெய்வ வணக்கங்கள் உண்டு. சைவ ஆகமத்திலே பல தெய்வங்கள் எல்லாம் நேற்று சொன்னது போல பரிவாரங்கள் தானே தவிர அதிலெல்லாம் பரம்பொருள் அல்ல. பரம்பொருளாக காணுகின்றவன் ஒரே ஒருவன் தான், அவன் நம்முடைய பெருமான் என்ற உணர்ச்சியையும் உறுதியையும் நாம் கொள்வதைத்தான் ஆகம உணர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, வள்ளுவப் பெருமான் சொன்னதும் அதற்கு உரை எழுதுகிற பரிவேலகரும் கற்றதனால் ஆய பயன் என்கொள் என 2வது பாட்டை சொல்றாரு. முதல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு என்று கடவுள் உண்மையை நிறுவுகிறார், உலகத்தை வைத்து உண்மையை நிறுவுகிறார். அந்த முதல் குரல் தான் அப்படியே நமது சிவஞான போரும். சிவஞான போலும் அங்க எப்படி இருக்குதோ அதே போல தான் இங்க உலகத்தை வைத்து மெய்கண்டார் நிறுவுகிறார். எனவே முதல் குரல்ல கடவுள் உண்மையை நிறுவ வந்த திருவள்ளுவர் அடுத்த குரல் சொல்ற பொழுது கற்றதனால் ஆய பயன் என்கொள் வால் அறிவன் அற்றால் தொழாரெனின் என்று சொல்றது ரொம்ப பொருத்தமாக அந்த குரலை சொல்லியிருக்கிறார். அதை உணர்ந்துதான் பரிமேலகரும் அந்த கற்றதனால் என்பதாலே கல்வி என்பது அங்கே என்ன என்றால் ஆகம அறிவு என்று எழுதுகிறார். பொதுவான கல்வி அங்க குறிக்கல, ஆகம அறிவிற்கு பயன். கற்றதனால் ஆய பயன் என்றால் சாதாரண படிச்சதில்லை, நாமெல்லாம் நல்லா படிக்கிறோம், அது அல்ல. ஆகமமாக படிக்கின்ற சிறப்பு நூலாக மெய்நூல்களை படிப்பதனுடைய பயன் என்ன, ஆகம அறிவிற்கு பயன் என்ன என்றால் நற்றாள் வால் அறிவனாக இருக்கின்ற மெய்யறிவாக இருக்கின்ற பெருமான், பேரறிவாக இருக்கின்ற பெருமானுடைய நற்றாள் தொடார் என்று வருது. அதுக்கு எழுதுகிறார் நற்றாள் என்று ஏன் அதை சொல்லுகிறார். பரிமையில எழுதுகிற பொழுது நன்மை மிகுந்த தாள் என்றால் நன்மை தருகின்ற தாள் என்றால் வீடு வேற்றி தருகின்ற தாள். எனவே வீடு வேற்றி தருவதாலே இதை நற்றாள் என்று சொன்னார் என்றால் அறிவிக்கு பயன், அது ஆகம அறிவிற்கு பயன். வீடு பேறு என்றால் வீடு வேற்றி தருகின்ற ஒரே கடவுள் யார் என்றால் நம்முடைய பெருமான் தான். அப்ப பெருமானை பற்றி சொல்லுகின்ற அந்த ஆகமம் எது என்றால் சைவ ஆகமம் தான். எனவே 2வது குரலிலேயே அதை சைவ ஆகமம் குறிப்பா சொன்னார், கற்றதனால் என்று குறிப்பாக சொன்னார். வெளிப்படையா சொல்ற இடம்னா எண்குணத்தான் தலை வணங்காத்தலை என்று அதே அதிகாரத்தில் எண்குணத்தான் என்று சொல்லுகிற பொழுது சைவ ஆகமம் 8 குணங்கள் சொல்லுகிறது என்று அவர் சொல்வதாலே அந்த ஆகமங்களுடைய சிறப்பாக இருக்கின்ற நூல் அந்த நூல். அதைத்தான் சிவபரத்துவம் என்று அடிப்படையாக நாம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் முதலாவதாக நம்முடைய திருமூலரை சொல்லுகிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதுல நேற்று பார்த்தது திரிமூர்த்திகளின் சேஷ்ட கனிஷ்ட முறைமை என்று நாம் பார்த்தோம். 89 88 வரையில் முடிச்சிருக்கோம் இல்லையா? அதில் 88 இருக்கும், 49 சிவன் முதல் மூவரோடு இருந்து 50 போடும் இல்லையா? அது 50 இருக்கும். அந்த 50 போட்டுங்க. நான் அந்த எண் அந்த ரன்னிங் நம்பர்ல எழுதுனேன், அதை மாற்றிங்க. சிவபரத்துவமா பார்க்கிற போது 50வது அது அதுதான் இன்னைக்கு பார்க்கணும். இந்த பகுதி இந்த பாடல் கொஞ்சம் முக்கியமான பாடல் தான் நம்ம அதை கொஞ்சம் விரிவாக நம்ம அதை எழுதியிருக்கிறேன். அப்பாவும் அதை விரிவாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது ஓரளவு நான் கொஞ்சம் சுருக்கித்தான் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன். இருந்தாலும் எதையும் விட முடியல, என்னால் எல்லாத்தையும் எழுத வேண்டியதா போச்சு. அதை பார்ப்போம். முதல்ல சிவனை பரம்பொருளாக கொள்ளுகின்ற சூழ்நிலை ஏன் வருகிறது, ஏன் சிவனை பரமாக சொல்லணும் என்றால் பரம்பொருளாக இருப்பதை போல ஒன்று
இன்னொரு பரம்பொருள் இருக்கிறது என்று வாதிடுகிறார்கள். சிவனை நீங்கள் பரம்பொருள் என்று சொன்னால் விஷ்ணுவை பரம்பொருள் என்று வாதிடுகின்ற ஒரு வழக்கம் நமக்கு இருக்கிறது, ஒரு சமயம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப பரம்பொருளாக சொல்லுகிற பொழுது எல்லோரும் சைவம், எல்லாம் சிவம் என்று ஏற்றுக்கல. சைவம் நாம ஏற்றுகிறோம். ஆனால் வைஷ்ணவர் போன்ற புரட்சமைகள் அவளுக்கு பரம்பொருள் என்றால் யார் என்றால் திருமால் பார்க்கிறோம். அதனுடைய விரிவாகத்தான் நாம் 6 சமயங்களாக வைத்து அது பின்னால வந்தது. கானாபத்தியம் என்றும் கௌமாரம் என்றும் சாக்தம் என்றும் வைஷ்ணவம் என்றும் சௌரம் என்றும் அதிலேயே சைவத்தையும் சேர்த்து 6 வகை சமயமாக நாம் சொல்லுகிறோம். இந்த 6 வகை சமயம் என்று எண்ணுகிற போதே நாம் சைவர்களாக இருக்கின்ற நாம் ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கணும். ஆதிசங்கரர் தான் இதை ஸ்தாபித்தார், சண்மத ஸ்தாபகர் என்றும் 6 மதங்களாக இதை ஸ்தாபித்தார் என்று அவர் சண்மத ஸ்தாபகர் என்று அவர் தான் சொல்றாங்க பெயர் ஸ்தாபகர் என்று. ஆனால் அவர்களையே சில பேருக்கு ஒப்புறது கிடையாது. இது ஆதிசங்கரர் செய்யவில்லை என்ற ஒரு கருத்து உண்டு. அந்த கருத்து எப்படி இருந்தாலும் இந்திய நாட்டில் 6 வகை சமயமாக பார்க்கிறோம். கணபதியை பரம்பொருளாக கொண்டு முருகனை பரம்பொருளாக கொள்கிற நீ பார்த்தீங்கன்னா 6 வகை சமயத்தை பார்த்தீங்கன்னா இதுல கணபதி என்பது தமிழ்நாட்டில் இல்லை, அது மகாராஷ்டிரத்தில் வந்து பார்க்கிறோம். முருகப்பெருமான் என்று சொன்னால் அது நம்முடைய தெய்வமாக இருக்கிறது. 3வது வைஷ்ணவம் விஷ்ணு என்று சொன்னால் அதுவும் திருமால், அதுவும் தமிழ்நாடு தான். சூரியன் என்று சொன்னால் நாம் முதல் வழக்கம் நமக்கு இல்லை, அங்கதான் இருந்திருக்கிறது. அதே போல சாக்தம் என்றாலும் வடக்குதான் அதிகம், சக்தி வழிபாடு வடக்குதான் அதிகம். சிவம் என்று சேர்த்து இந்த 6 வகை சமயத்தில் சைவத்தையும் சேர்த்திருக்கிறார்கள். அப்போ கானாபத்தியம் கணபதியை பரம்பொருளாக கொள்ளுதல், கௌமாரம் முருகனை பரம்பொருளாக கொள்ளுதல், சாக்தம் சக்தியை பரம்பொருளாக கொள்ளுதல், வைஷ்ணவம் நமக்கு விஷ்ணுவை பரம்பொருளாக கொள்ளுதல். நான் சைவம் என்று சொல்லி வைக்கிறேன், சைவம் சிவனை பரம்பொருளாக கொள்ளுதல், சௌரம் சூரியனை பரம்பொருளாக கொள்ளுதல். இந்த 6 வகை சமயங்கள் என்று ஒரு வரையறை செய்திருக்கிறார்கள். அது சங்கரர் செய்தாரோ அது பிற்காலத்தில் வந்ததோ அந்த ஒரு வரையறை இருக்குது. ஆனா இந்த வரையறை திருமுறைகள்ல அறுவகை சமயத்துல கிடையாது. பொதுவா அறுவகை சமயம் தான் இருக்குமே தவிர இந்த வரையறை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா திருவாசகத்திலே நமக்கு கணபதி பற்றி குறிப்பு கிடையாது. எனவே 6 வகை சமயம் என்ற குறிப்பு திருமுறைகளில் 6 வகை சமயம் இருக்கும். அந்த 6 வகை சமயம் எது என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் வேறுமாறியா சொல்றாங்க. தர்க்கத்தை சொல்லுகிறார்கள், சாங்கியம் யோகத்தை சொல்றாங்க, ஏகான்மவாதம் என்று அவங்க சொல்ற 6 வகை சமயங்கள் வேற, மீமாம்சை என்று அவங்க அந்த கருத்து வேற இருக்கு. ஆனால் இப்படி சொல்லுகிற பொழுது பரம்பொருளாக கொள்வதை வைத்து 6 வகை சமயம் என்று சொல்றாங்க. இதில் சைவத்தை சேர்க்கக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை. ஏனென்றால் பிற்காலத்தில் வந்த ஒரு 6 வகை சமயத்தினுடைய பாகுபாட்டில் சைவம் அடங்காது. ஏன் அடங்காது என்று சொன்னால் அதனுடைய பழமை மட்டும் காரணம் அல்ல, அதனுடைய தொன்மை மட்டும் காரணம் அல்ல. இப்ப நாம் சொல்லுகின்ற கணபதி, முருகன், விஷ்ணு போன்ற தெய்வங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்துக்குரிய தெய்வங்கள். இப்ப கணபதி என்ன வைக்கிறோம்? இடையூற்றை நீக்குகின்றவன். முருகப்பெருமான் என்று சொன்னால் நமக்கு பகையை திருக்கிறான் அல்லது தமிழை தருகிறான். விஷ்ணு என்று சொன்னால் காப்பாற்றுகின்றவன் என்று ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வைத்துத்தான் அந்த தெய்வங்களை வணங்குறோம். சிவம் என்பதில் வரல. அதனால என்ன செய்தார்கள்? சௌரம் என்பதற்கு பதிலாக சௌமியம் என்று ஒரு மதம் இருந்தது. திங்களை சந்திரனை பரம்பொருளாக கொள்ளுகின்ற சௌமியம் என்று ஒன்று. அந்த சௌமியத்தை சேர்த்தால் சைவத்தை நீக்கம் நிற்போம் 6 சமயம். இப்ப இந்த 6 சமயத்தினுடைய சேராமல் அடங்காமல் தனியாக இருப்பது நம்முடைய சைவம் என்று பார்க்கணும். இது முதல் காரணம், இதனுடைய தொன்மை. 2வது காரணம் அதனுடைய கொள்கைகள். இந்த கடவுள் கொள்கை, இந்த தெய்வ கொள்கை கிடையாது, இது பரம்பொருளாக இருக்கின்ற கொள்கை என்றும், இந்த பரம்பொருடைய நோக்கம் வணங்குகின்ற நோக்கம் வேறு, இந்த கடவுளை வணங்குகின்ற நோக்கம் வேறு என்று பார்க்கிறோம். இதனால 6 வகை தெய்வங்களிலே சைவத்தை நாம் சேர்ப்பது இல்லை. ஆனா இப்ப நாம சொல்லுகிறோமே தவிர அவங்க அப்படி சொல்றது இல்லை. 6 வகை சமயத்தை சேர்த்துதான் சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய உமா ஜெயசிந்தல்லாதல் கூட நீங்க நம்முடைய சங்கர மடத்தின் சொல்றாக வருகின்ற சமய கலைஞர் பார்த்தீங்கன்னா 6 வகை சமயம் என்று சொன்னால் இந்த 6 வகையில சைவத்தை சேர்த்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது அவருடைய நோக்கம், அந்த மடத்தினுடைய நோக்கமாக இருக்கலாம். அவருக்கே ஒரு கருத்து அப்படி இருக்கலாம் தெரியுங்களா, அது வேற விஷயம். ஆனாலும் நாம் அது சரியா இருக்கும். சைவம் என்பது தனியாக தொன்மை சமயமாக விளங்குதல் என்று. அதனால
பரம்பொருள் என்பது நாம் சொல்லுகின்ற பரம்பொருள் தான். ஏன் சார் உங்க தெய்வத்தை நீங்க பாராட்டுற மாதிரி அவங்க தெய்வத்தை அவங்க பாராட்டுறாங்க, இதுல என்ன தப்பு என்று நீங்க கேட்கலாம். பரம்பொருள் வைஷ்ணவன் சொல்லலாம், கணபதியை சொல்லிக் கொள்ளலாம், அது என்ன தப்பு என்று கேட்கலாம். நாம் அது தப்புன்னு சொல்லல, தவறுன்னு சொல்லல. கடவுளுக்கு இலக்கணம் எது, அதுதான் முதல் கேள்வி நாம கேட்கிறோம். கடவுள் என்பதற்கு எந்த சமயம் சரியான இலக்கணத்தை சொல்லுகிறது? நீங்க உலக சமயங்கள் எல்லாத்தையும் எடுத்துங்க, நாம இந்திய சமயத்தை விட்டுருங்க. இந்திய சமயத்தை விட்டுட்டாலும் கூட உலக சமயத்தை நீங்க பார்த்தாலும் கூட கடவுள் இலக்கணம் என்பது நாம் சொல்லுகின்ற மாதிரி இல்லை. அன்றைக்கே சொன்னேன், முதல் இலக்கணம் எது? முதல் இலக்கணம் கடவுள் என்று சொன்னால் அவன் பிறப்பு இறப்பு இல்லாதவன், இது முதல் இலக்கணம். கடவுள் கொள்கையில மங்களம் என்ற சொல்லை சொல்லி, அது சிவம் என்ற சொல்லை நாம் சொல்லி, மங்கள குணம் என்றால் பிறப்பு இறப்பு இல்லாதவன். ஒரு தாய் வயிற்றிலே கருவாக பிறந்தால் அவனை கடவுள் தன்மையுடையனாக கொள்ளக்கூடாது. இது நாம் வரையறை செய்திருக்கின்ற ஒரு சமயம். இது எவ்வளவு காலத்திற்கு முன்னாலேயே செய்யப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அதனால்தான் இந்த குறிப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்று சொன்னவர் அந்த கடவுள் என்ற சொல்ல வேற எங்குமே சொல்லல. அதே மாதிரி பொதுவான கடவுளை பற்றி சொல்லுகின்ற இலக்கியங்களை நீங்க பார்க்கிற பொழுது கடவுள் என்றும் இயவுள் என்றும் இறை என்றும் வந்திருக்குன்னு பார்க்கிறோம். நிகண்டில் அப்பா எழுதுறாங்க, ஒரு நூல் எழுதுறாங்க. நிகண்டுல நமக்கு திவாகர நிகண்டு என்று ஒன்று இருக்கிறது, சூடாமணி நிகண்டு என்று ஒன்று இருக்கிறது. திவாகரன் தான் பழமையானது, அது சைவத்தை சேர்ந்த திவாகரன் சொல்வாங்க, சைவத்தை சார்ந்த ஒரு புலவர் சொல்றார். அதுல இறை என்ற சொல், இறை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இது அகராதியில, நிகண்டுனா அகராதி, அகராதியில என்ன பொருள் என்று பார்க்கிற பொழுது இறை என்று வருது. இறை என்பதற்கு முதலாவதாக சொல்வது சிவம் என்றுதான் எழுதுறாங்க. முதல் பெயர், அப்புறம் தான் அதற்கு வேறு பெயர்களா இருக்கு. இறை என்றால் கொஞ்சம் இருக்கு, விடையின் இருக்குது, திரையின் இருக்குது, எத்தனையோ அதெல்லாம் அர்த்தங்கள். இதெல்லாம் வேற சொல்றாங்க. முதல் அர்த்தமாக இறை என்றால் சிவம் என்று எழுதுறாங்க. அப்ப நிகண்டுல முதலாவதாக சொல்லுகிற பொழுது இறை என்றும், அதே போல பின்னால வருகின்ற அதை தொடர்ந்து வருகின்ற சூடாமணி நிகண்டுல பார்த்தீங்கன்னா அது சமணருது. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த கருத்து மாறுபடாமல் முன்னே சொன்ன அதையே எடுத்துக்கொண்டு இறை என்றால் சிவம் என்று அவங்க எழுதுறாங்க. அப்போ இறை என்ற சொல்லுக்கு பொதுவான சொல்லாக நாம் கொண்டாலும் சிறப்பான சொல்லாகத்தான் அகராதி கொடுக்கிறது. நாம இலக்கிய சிவஞான போது நடத்துற போதோ அதை சொல்றது, தத்துவ நடத்தும் சொல்றது, இயவுள் என்றும் கடவுள் என்றும் இறை என்றும் இருப்பதெல்லாம் பொதுவான சொற்கள் என்று நாம சொல்றோம். ஆனால் நிகண்டுபடி பார்க்கிற போது இறை என்றால் அது சிவம் என்றுதான் அங்கே பொருள் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது நிகண்டு. நீங்க அப்படியே வந்தீங்கன்னா மணிமேகலை, அது பௌத்த காப்பியம், இப்ப சொன்ன மாதிரி இது பௌத்த காப்பியம். அதுல சொல்லுகிற போது இறையோன், இறை என்ற சொல்லை இறையோன் என்று வருது. இறையோன் என்பதற்கு என்ன அடையாளம் கொடுக்கிறாங்க என்றால் நுதல் விழி நாட்டத்து இறையோன் எழுதியாச்சு. நுதல் விழி நாட்டத்து இறையோன். அங்க நிகண்டுல இறை என்று சொல்லி சிவம் என்று சொன்னால், இலக்கியத்தை சொல்லும் போது நெற்றிக்கண்ணை உடைய இறையோன் என்றால் நம்முடைய பெருமானை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால இறை என்ற சொல்லுக்கே முழுமையான தகுதியும் முழுமையான உரிமை பெற்றவர் நம்முடைய சிவம் என்ற அர்த்தம் தொன்மையாகவே இருக்கின்றது என்று பார்க்கிறோம். அதனால நாம் சொல்லுகின்ற இலக்கணப்படி எந்த சமயங்களும் கடவுள் கொள்கை சொல்லாத்தினால்தான் நாம் சிறந்தவர்களாக, நம்முடைய கடவுள் சிறந்ததாக, நம்முடைய சமயம் சிறந்ததாக சொல்லுகிறோமே தவிர மற்ற சமயங்கள்லாம் தாழ்ந்தது என்றோ மற்ற சமயங்களில் அதிகமாக சிந்தனை இல்லை என்ற அந்த தாழ்வையோ அவன் சொல்றது கிடையாது. நம்முடைய கருத்து இது, இலக்கணம் இதுதான், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. அதனால இது பொதுவா சொல்ற விஷயம். அதுக்கப்புறம் நமக்குள்ளே வந்தோம் சொன்னா நிறைய தெய்வங்களை நாம் பார்த்திருக்கோம். நமக்குள்ளே நிறைய தெய்வங்கள், அதை மற்ற சமயம் கூட கொஞ்சம் கேலி பண்றாங்க. நாங்கெல்லாம் ஒரு தெய்வம் தான் வச்சிட்டு இருக்கிறோம், நீங்க எவ்வளவு தெய்வத்தை வச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே என்று கேட்கிறாங்க. ஒன்னொன்று ஒரு தெய்வம் வச்சிட்டு இருக்கீங்களே என்று கேட்கிறாங்க. நாம் அதை எல்லாம் பதில் சொல்றோம் என்று சொன்னால், உங்களை மாதிரிதான் எங்களுக்கும் கடவுள் ஒன்றுதான், ஆனால் வடிவங்கள் ஒவ்வொருத்தரா பிரித்திருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு வடிவம். முருகப்பெருமானை முருகன் கூட பார்க்கலாம். சில பேர் பழனி ஆண்டியை பிடிக்கும், சில பேருக்கு ரெண்டு பக்கம் வள்ளி தேவியார் பிடிக்கும் என்று பார்க்கிறோம் இல்லையா? இல்ல சாமி மலை பிடிக்கும் பார்க்கலாம். அவரவனுக்கு பிடித்த வடிவம் இருக்குது அல்லவா? எனவே வடிவங்கள் வேறுதானே தவிர கடவுள்கள் பல அல்ல என்ற கருத்தை நாம் சொல்லி அவையெல்லாம் தெய்வங்களாக நாம் பல தெய்வங்களாக சொல்லுகிறோம். தெய்வங்கள் பல, கடவுள் ஒன்றுதான் என்று நாம் இதெல்லாம் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். அதுக்கு இடையில வருகின்ற பொழுது இப்ப நான் அதான் இங்க சொல்ல போறோம். திருமூலர் என்ன எடுக்கிறார், இதெல்லாம் அவருக்கு தெரியும், இருந்தாலும் அவற்றையெல்லாம் சொல்லாமல் நமக்குள்ளே இருக்கின்ற தெய்வங்கள்ல 3 மூர்த்திகள், அதான் நாம சொல்ற தத்துவத்திலும் பார்த்தா மும்மூர்த்திகளாக நாம் சொல்லுகிறோம் என்று பார்க்கிறோம். மும்மூர்த்திகளாக இருக்கின்றவர்கள் யார் என்றால் அயன், அரி, அரண் என்று. அன்றைக்கு கூட உங்களுக்கு நான் சொன்னேன், ஹரி என்ற வார்த்தை தமிழ்ல ஆ வரும்,
வடமொழியில ஹரன் ஹரி. ஹரிதாஸ் என்று சொன்னால் நமக்கு தியாகராஜ பாதோடு ஹரிதாஸ் படம் நடிச்சார், அல்லது கிருஷ்ணரை வழிபடுவார். ஹரிதாஸ் என்று ஹரி என்று சொன்னால் கிருஷ்ணன், ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்றுதான் சொல்றாங்க. அது அல்ல நான் சொன்னேன். ஹரன் என்ற சொல் ஆண்பால் சொல், ஹரி என்பது பெண்பால் சொல். எனவே ஹரன் என்றால் நம்முடைய பெருமான், ஹரி என்றால் பெருமானுடைய சக்தி, அதுதான் அர்த்தம். நீங்க வேற ஒன்றும் நினைக்க வேண்டாம். ஹரியல் ஹரன் அதான் அர்த்தம். நாம் என்ன நினைக்கிறோம், ஹரி எல்லாம் முழுக்க முழுக்க திருமாலுக்கு சொந்தமானது, வைஷ்ணவ பெயர் நினைக்கிறோம். அப்படி அல்ல. என்றால் அரியலால் தேவி இல்லை ஐயர் ஐயாளாருக்கு என்று அப்பர் பெருமான் பாடுறார் என்றால், திருமாலை நாம் புருஷ சக்தியாக கொள்ளுகிற வழக்கம் உண்டு. என்ன கொள்றோம், தோட்டத்திலே கொள்ளுகிற பொழுது பெருமான் வலப்பக்கத்திலே பிரம்மனையும் இடப்பக்கத்திலே திருமாலையும் முகத்திலே ருத்ரையும் தோற்றுவித்தான் ஏகபாதராக இருந்து என்று சொல்ல பொழுது திருமாலை புருஷ சக்தியாக சொல்லுகிற வழக்கம் இருக்கிறதுனால ஹரி என்று சொன்னால் நமக்கு நம்மை பொறுத்த வரையில் சக்தி தான் அர்த்தம், சக்தி தான் அர்த்தம். அவர்கள் என்ன பண்ணாங்க, ஹரி என்று வைத்துக் கொண்டு அந்த கிருஷ்ணனுக்கும் பெருமானுக்கும் அங்க சேர்த்துக் கொண்டார்கள் என்று பார்க்கணும். அடிப்படை நான் சொல்லிருக்கேங்க, ஊவே சாதனை எழுதுறாங்க, ஊவே சாமிநாதன் எழுதுறாருக்காக நான் சொல்றேன். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க என்று சொன்னால், எழுத்து கற்பிக்கிற பொழுது குழந்தைகளுக்கு பாடம் சொல்லுகிற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவோம் நமோ இல்லையா, அறிவோம்னு போடுறோம் இல்லையா, அது அடிப்படை. ஹரி என்று சொன்னால் ஏதோ கிருஷ்ணன் சொல்றாங்க, அது அல்ல. ஹரி என்றால் பெருமானுடைய சக்தி, உமையம்மை. உமையம்மைத்தான் இங்கே எண்ணிருக்கிறார்கள். ஹரி என்று சொல்லி ஓம் என்று சொல்றது பிரணவம் அல்லவா, எழுத்துக்களுக்கெல்லாம் மூலமா இருக்குது பிரணவம். எனவே ஹரி ஓம். இப்ப நம்ம அறிவோம் வேற அர்த்தம், அறிவோம் ஆரம்பிச்சிட்டோம். ஹரி ஓம் என்று சொல்லி அதுக்கப்புறம் வணக்கம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுதுறாங்க. ஹரிவோம் என்று எழுதிவிட்டு அதுக்கடுத்து என்ன எழுதுவாங்கன்னா, பஞ்சாட்சரத்தை எழுதுவார்கள். சைவ குடும்பங்களிலும் தமிழ் குடும்பங்களிலும் முதலாவதாக பாலபாடத்துல மணல்லையோ அல்லது அரிசியிலோ எழுதுற பொழுது என்ன எழுதினார்கள் என்றால் பஞ்சாட்சரத்தை எழுதினார்கள் என்று உவேசாளர்கள் நம்முடைய உரையில எழுதுகிறார் என்று பார்த்தால், நம்முடைய வழக்கம் எப்படி இருந்திருக்கு, இப்ப எல்லாம் விட்டாச்சு, விட்டுட்டோம். அந்த வழக்கம் நமக்கு இருந்ததாலே நம்முடைய கடவுளாக பழம்பெரும் கடவுளாகத்தான் சொல்லுகிறோம். எனவே மும்மூர்த்திகள் என்று சொல்ல பொழுது ஹரன் அது நம்முடைய ருத்ரன், ஹரி என்றால் திருமால், பெருமாளை சக்தியா இருக்கின்ற திருமால், அயன் என்றால் அந்த அரியினுடைய வயிற்றிலே பிறந்த அயன் என்று சொல்லி பிரம்மனையும் திருமாலையும் ருத்ரனையும் சொல்றோம். இந்த மும்மூர்த்திகள், இந்த மும்மூர்த்திகளை பற்றி சொல்லுகின்ற கருத்தை தான் நாம் நேற்று பார்த்தோம். நம்மை பொறுத்தவரையில் இந்த மூவரை பற்றி தாழ்வாக எண்ணக்கூடாது. சைவர்கள் நாம் எண்ணுவது கிடையாது, எண்ணவும் கூடாது. அப்படி இருந்தால் கிடையாது. இதெல்லாம் இப்ப வெளிநாடுகள் இந்த பிரச்சனை. இப்போ முக்கியமா மலேசியாவில் ரொம்ப இதெல்லாம் ஆழ்ந்து இதெல்லாம் படிக்காமோ அல்லது அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினாலோ அவங்க பாட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நிறைய எதையுமே கும்பிடக்கூடாது நீங்கன்ட்டாங்க. எந்த சாமியும் கும்பிடக்கூடாது சிவனை தவிர அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நாள் எல்லாம் காரணம் மாடு எல்லாம் மாறியத்தா எல்லாரையும் கும்பிட்டு அவங்க எதையுமே கும்பிடாத முருகன் பத்து கேசம் போனா முருகன்றது அவங்க முக்கியமானது. இந்த தைப்பூசத்துக்கு பயங்கரமானது. அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது என்று எல்லாத்தையும் தடுத்து இப்ப அவங்களுக்கு பெரும் குழப்பமா இருக்கு. நான் சொல்லிட்டு வந்தேன், அதெல்லாம் அவசரப்பட்டு சொல்லக்கூடாது, பெரியவர்களாம் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா திருமந்திரம் சிவபுரத்துக்கு சொல்ல வந்தது, அதுல என்ன சொல்லுதா நீங்க பாருங்க எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். நடத்தல சொல்லிட்டு வந்ததெல்லாம் விஷயங்கள்லாம். ஆனால் நமக்குள்ளே அந்த ஒரு தயக்கமோ அல்லது வேற எண்ணமோ இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டியதற்காக அதை நான் சொல்ல வேண்டியதா இருந்தது. நேற்றே கொஞ்சம் நம்ம பார்த்தோம், இன்றைக்கு என்னன்றதை பார்க்கிறோம். அதுதான் சொல்றது. சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் ஆறிரண்டு ஒன்றொடு ஒன்றாகும் அவை முதல் பிந்துவும் நாதமும் ஓங்க சவை முதல் சங்கரன் தன் பெயர் தானே. இந்த பாட்டு கொஞ்சம் புரியாது, விளக்கமா புரியும். அது சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்லிட்டார். தத்துவங்களை சொல்றதுனா சுருக்க சிவதத்துவத்தை சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். அந்த சிவன் முதல் என்று வருது. அந்த சொல் இருக்க சிவம் என்ற சொல், அதுக்கு நான் முதல்ல விளக்கம் கொடுத்துடுறேன். தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாங்க, இடங்கருதி சொல்ல வேண்டியதா இருக்கு. சிவன் என்ற ஒரு சொல், சிவம் என்ற சொல் ரெண்டு இருக்குதுங்க. சிவன் இன்னு போடுறோம், சிவம் என்று இம்முன்னு போடுறோம். இந்த இரண்டிற்கு என்ன வேறுபாடு, சிவன் என்பதற்கும் சிவம் என்பதற்கு என்ன வேறுபாடு என்றால், சைவ சித்தாந்த கொள்கைப்படி சிவன் என்று சொல்றது பெருமானை குறித்தல், பெருமானை குறிக்கிறது.
சிவம் என்றால் அவன் இருக்கின்ற இடத்தை குறிக்கிறது. அவனுடைய இடம், அவன் அதிஷ்டிக்கின்ற இடத்தை குறிக்கிறது. அதான் சிவம் என்பது. இது தமிழ் நீங்க பார்க்கலாம். தொல்காப்பியன் அவர் ஆசிரியர் பெயர். அவர் எழுதிய நூல் தொல்காப்பியம் என்று வருது இல்லையா? அதுபோல சிவன் அமர்ந்திருக்கிற இடம் இருக்கல்லவா, அது சிவம். இது நம்ம முதல்ல தெரிவிக்கிற ஒரு விஷயம். இதுல அடிப்படை இது. இதுல பேச்சு வழக்கிலேயோ அல்லது பாட்டில கூட மாறி வரலாம். சிவம் என்று சிவன் என்று வரலாம். அதனால பிரச்சனை கிடையாது. அதனால என்ன அதுக்கு பொருள் என்பது தெரியும். சிவன் என்றால் பெருமானை குறிப்பது. சிவன் என்றால் அவருடைய இடம், அதிஷ்டானம், அவருடைய இடத்தை குறித்தல். இது அப்படியே மாற்றுகிறார்கள் வேதாந்திகள். வேதாந்திகளுடைய கருத்து என்ன என்றால், சிவம் என்ற கருத்தை எடுத்துக்கிறாங்க, அந்த சொல்ல எடுத்துக்கிறாங்க. நாம் சொல்லுகிற இலக்கணமோ நாம் சொல்லுகின்ற பெருமையோ அது கிடையாது, அவங்க கொடுக்கல. பொதுவாக சிவன் எடுத்துக்கிறாங்க. சிவம் சிவன் ரெண்டு எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, சிவன் என்று சொன்னால் அது தடத்த லட்சணம், சிவம் என்று சொன்னால் சொரூப லட்சணம் என்று சொல்றாங்க. அவங்க சொல்ற கொள்கை சிவம் என்றால் எங்கும் சிவமாக இருந்து கொண்டு உயிர்களை நோக்காமல் தான் தானாக இருக்கிறான் இல்லையா, அது சிவம். உயிரை நோக்கி கருணை புரிகிற பொழுது அவன் சிவன் என்று வேதாந்திகள் சிவம் என்பது சொரூப லட்சணம் என்றும் சிவன் தடத்த லட்சணம் என்றும் சொல்லுகிறார்கள். இது இந்த சிவம் சிவன் பற்றி உள்ள கருத்து. அதற்கடுத்து இந்த சிவம் என்ற சொல்லை நாம் ஸ்ரீருத்ரத்தில் எடுத்திருக்கிறோம். ஸ்ரீருத்ரம் என்பது எதிர்வேதத்தில் இருக்கின்ற ஒன்று. அதுல நமசிவாய ச சிவதராய ச என்று வருது அந்த சிவம் என்ற சொல். அந்த சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று அர்த்தம். அங்க வருகின்றதற்கு மங்களம் தான் அர்த்தமே தவிர நாம் சொல்லுகின்ற சிவனையும் குறிக்கல, நாம் சொல்லுகின்ற அதிஷ்டானமா இருக்கின்ற சிவத்தையும் குறிக்கல. பொதுவா மங்களம் என்று வருது. மங்களம் என்று யாருக்கு வருது என்றால் ஸ்ரீ ருத்ரம் இல்லையா, எனவே உருத்திரனுக்கு வருகிறது. உருத்திரனுக்கு வணங்குகிற பொழுது உருத்திரனை வணங்குகின்ற அந்த ஸ்ரீருத்ரத்துல நாங்கள் வணங்குகின்ற ருத்திரன் மங்களம் உடையவன். நம சிவாய என்றால் மங்களம் உடைய ருத்ரன், சிவதராய என்றால் மேலும் மங்களம் உடையவன். இதான் அர்த்தம். சிவதராய என்றால் மேலும் மங்களம் உடையவனாக இருக்கிறான் என்று நாம் சொல்லுகின்ற சைவ பரம்பொருளாக இருக்கிற சிவத்தை குறிக்காமல் ருத்திரன் மங்கள் வடிவாக இருக்கிறான் என்று சொல்லுவதாக தான் அங்கு வருது தவிர நாம் சொல்லுகிற இலக்கணம் கிடையாது. இது ஒரு விஷயம் சிவத்தை பற்றி. அப்புறம் இன்னொன்று, நம்முடைய அப்பர் பெருமான் அவர் சொல்றது, சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேலி அம்மான். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேலி அம்மான். அப்ப சிவன் என்பது பெயர் என்று சொல்லிட்டார். நம்முடைய பெருமானுக்கு எது பெயர் என்றால் மங்களம் குணமா இருக்கலாம், மங்கள இயல்பாக இருக்கலாம். அவங்க சொல்றது மாதிரி தடத்து லட்சணம் சோறு லட்சணமா இருக்கலாம். நாம் சொல்வது கூட சிவன் அதிஷ்டானமா இருக்கலாம். அதெல்லாம் விட்டுருங்க. அவர் என்ன சொல்றார், சிவன் என்றால் அது அது பெயர், பெருமானுடைய பெயர், நாமம் என்றார். சிவன் எனும் நாமம் சொல்லிட்டார். அப்புறம் என்ன சொல்றார், தனக்கே உடைய செம்மேலி அம்மான். அதுதான் ரொம்ப முக்கியம். செம்மேலி அம்மான் என்றால் சிவந்த நிறம் உடையவன் என்று அர்த்தம். சிவந்த நிறம் உடையவன் என்று சொன்னால் உருவத்தை குறிக்கிறார். எனவே உருவத்தை குறிப்பதாலே அது தடத்த லட்சணம். தடத்த லட்சணமாக பெருமான், நம்முடைய பெருமானை பார்த்தால் எப்படி தியானிக்க வேண்டும் என்றால் சிவப்பா பார்க்கணும், செம்மேனியாக பார்க்கணும் என்று சொல்லிட்டார். அப்ப சிவந்த மேனியாக பெருமானை எண்ணுதல், தியானித்தல். அப்ப செம்மேனியாக இருப்பதால அவனுக்கு என்ன பெயர், சிவன் என்று பெயர். சிவப்பா இருக்கிறதுனால அவனுக்கு சிவன் என்று பெயர். அப்ப என்ன சொல்றார், மங்களம் என்பதெல்லாம் விட்டுட்டு சிவன் என்பதற்கு சிவப்பா இருக்கிறான் என்று அர்த்தம் சொல்றார் அப்பர் பெருமான். ஆனா இன்னொரு கருத்து என்ன சொல்றார், சிவப்பாக இருக்கின்ற மற்ற தெய்வங்கள் உண்டு. அவருடைய பிள்ளையே முருகப்பெருமான், அவருடைய பிள்ளையே விநாயகர், அப்புறம் லக்ஷ்மி, இன்னும் மற்ற தெய்வங்கள் எல்லாம் சிவப்பா இருக்குது. ஆனால் அவருடைய எல்லாம் சிவன் சொல்லாதன்ட்டார். சிவப்பா இருக்கிற ஒரு காரணத்தினால சிவன் என்ற பெயரை நாம நம்ம பெருமானுக்கு சொல்லலாம். முருகப்பெருமான் சிவப்பா தான் இருக்கிறார், அவனை சிவன் கூப்பிடலாமா, சொல்லாத. திருமகள் சிவப்பா தான் இருக்காங்க, சொல்லாத. அந்த சிவம் என்ற பெயர், சிவன் என்ற பெயர் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். அவரை தவிர வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்ற வரையறையும் செய்திருக்கிறார். அப்ப அவருடைய நோக்கம் என்ன,
பெயர் சொல்வது மட்டுமல்ல, நம்முடைய பெருமானுக்குள்ள பெயர் சொல்வது மட்டுமல்ல, பெருமானுடைய வடிவம் தடுத்த லட்சணமாக சிவப்பாக இருக்கிறான் என்ற தியான உருவத்தை சொல்வது மட்டுமல்ல, இந்த சிவன் என்ற பெயரை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்றும் விதிக்கிறார். மற்றதான் விலக்கி விதிக்கிறார். இது அவருடைய விஷயம். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். அப்போ இதெல்லாம் சிவனை பற்றி உள்ள சில முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் வைத்துக் கொண்டு இப்ப பார்க்கணும். சிவம், நாம் போய் சிவ தத்துவத்தை சொல்ல போறோம். அதான் இருக்கிறார். சிவன் முதல் மூவரோடு ஐவர், 3 பேர் சொன்னார், ஐவர் சொன்னார். சிவன் முதலாக, அவன்தான் முதலாக இருக்கிறான், அவன்தான் முதல்வன், அவன்தான் பரம்பொருள். அப்ப சிவன் என்பது மங்களமாக இருக்கின்ற பரம்பொருள். அவனிடத்திலிருந்து மூவர், 3 பேர். யார் என்றால் அயன், அரி, அரண், 3 பேர். மூவரோடு ஐவர், அவர் 5 பேர் என்று சொன்னார். அதான் அது வேலை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ மூவர் ஐவர் அந்த விளக்கம் முதல்ல பார்த்துருவோம். அங்க எழுத பாருங்க. பெருமானை பற்றி சொல்ற பொழுது சிவம், சதாசிவம், மகேஸ்வரம் முதலில் பாருங்க, 3ஆக தொகுத்து சொல்லலாம். சிவம் என்றும் சதாசிவன் என்றும் மகேஸ்வரன் என்றும் சொல்லலாம். நான் எல்லாம் இன்னும் போட்டிருக்கேன். சிவன், சதாசிவன், மகேஸ்வரன் போட்டிருக்கேன். சிவன் இருக்கின்ற இடம் சிவம், சதாசிவன் இருக்கின்ற இடம் சதாசிவம் சாதாக்கியம், மகேஸ்வரன் இருக்கின்ற இடம் மகேஸ்வரம். அது இடம் அதெல்லாம் போடல, பிரிப்பு மட்டும் போட்டிருக்கேன். அது நமக்கு தெரியும். சிவன், சதாசிவன், மகேஸ்வரன் 3ஆக தொகுத்தல். சரி, அந்த 3 முதல்ல சொல்லிடுறேன். ஏன் இப்படி 3ஆக சொல்லியிருக்கிறார்கள் என்றால், முதல்ல சொல்லுவாங்க சிவன். அந்த சிவன் என்பது அருவப்பொருள். அருவமாக இருக்கின்ற பெருமானுக்கு சிவன் என்று பெயர். இன்னும் உருவத்துக்கு வரல. அருவமாக இருக்கிற பொழுது அவனுக்கு சிவன். சதாசிவன் என்று வருகிற பொழுது அருவுருவமாக வருகிறான். அருவுருவத்திலேயா இருந்தால் சதாசிவன். மகேஸ்வரன் என்று சொன்னால் உருவத்திருமேனி, உருவமாக வருகிறான். அப்போ சிவம் அருவம், சதாசிவம் அருவுருவம், மகேஸ்வரன் உருவம். அப்போ சைவ சித்தாந்தம் இறைவனுக்கு 3 வடிவங்களை தடத்த லட்சணம் தருது. சொரூப லட்சணத்தை பத்தி பேச்சு கிடையாது. இப்போ சொரூப லட்சணத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம். சொரூப லட்சணம் அது இல்லை. உயிர்களை நோக்குகிற பொழுது தடத்த லட்சணம் பார்த்தீங்கன்னா சிவன் என்றும் சதாசிவன் என்றும் மகேஸ்வரன் என்றும் 3ஆக வராம். 3 திருமேனி கொள்ளுகிற பொழுது சிவன் என்பது அருவத் திருமேனி, சதாசிவன் அருவுருவ திருமேனி, மகேஸ்வரன் உருவத் திருமேனி. அங்கேயே என்ன பண்ணணும், இங்க நல்லா பின்னால் எழுதியிருக்கிறேன், இருந்தாலும் இங்கேயே விளைக்கிற உங்களுக்கு. சிவன் என்பது லயம், சதாசிவன் என்பது போகம், மகேஸ்வரன் என்பது அதிகாரம். லயம், போகம், அதிகாரம் 3 அவஸ்தைகள் சிவஞான முனிவர் எழுதுகிறார். சுரூபமாக இருக்கின்ற பெருமான் உயிர்களுக்காக அவஸ்தைப்படுகிறான் எழுதுகிறார். அவஸ்தைப்படுகிறான் எழுதுகிறார். நமக்காக அவஸ்தைப்படுறான் இல்லையா? வரணும். நமக்கு அவஸ்தை இருக்கிறது என்றார். நமக்கு என்ன அவஸ்தை? காரண அவஸ்தை, காரிய அவஸ்தை 2 இருக்குது. காரண அவஸ்தை என்பது என்ன? பிறவாத ஒரு நிலை, கேவல நிலை. பிறந்து பறதான் நமக்கு தெரியும், அவஸ்தைன்னு நமக்கு தெரியும். எனவே அது சகலம். இந்த பிறவி நீங்கினால் சுத்தம். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று 3 அவஸ்தைகள். இது காரண அவஸ்தை, இது காரண அவஸ்தை. காஞ்சிபுரத்தில் அப்பா இருக்கிற பச்சைவாசல் இருந்த பொழுது மா பெரியசாமி தூரன் அவர்தான் கலைக்களஞ்சியம் தொகுத்தார். தொகுத்த பொழுது அப்பாவுக்கு ஒரு கடிதம் வருது. ஐயா, நீங்கள் இந்த கலைக்களஞ்சியத்திலே ஒரு கட்டுரை நீங்க எழுத வேண்டும் என்று சொல்லி கீழே கொடுத்திருக்கிற இந்த தலைப்புக்கு நீங்க எழுத வேண்டும் என்று வருது. அப்பாவுக்கு கொடுத்த தலைப்பு அவஸ்தைகள்.
அப்ப சின்ன போல நான் அந்த கடிதத்தை பார்த்தேன். அப்புறம் அப்பா எழுதி அனுப்பிச்சிருக்காங்க, அந்த கட்டுரை எனக்கு தெரியாது, அப்ப பாக்குறேன். அதெல்லாம் படிக்கிற அளவுக்கு அப்போ வயசு கிடையாது. பின்னால கலைக்கலைஞர் போய் பார்க்க தேடி போய் பார்த்தேன். அல்ல அப்பா அவசரம் எழுதினால பாப்பன் படிச்சேன் இருக்குது. இப்போ கலைக்கலைஞர் போனீங்கன்னா இருக்கும். அதாவது சென்னை பல்கலைக்கழகம் மூலமா வந்த கலைக்கலைஞர், அதுல மாப்பா பெரியசாமி தோறம் செய்தது, அதுல அவசியம். அது ஏன் சொல்றேன்னா, அந்த கடிதம் வந்த உடனே அம்மா கேட்டாங்க என்ன வந்து கடிதம்னு. இல்ல இல்ல ஒரு கட்டுரை எழுத சொல்லி இருக்கிறாங்க. அப்படியா, என்ன கட்டுரைன்னாங்களே. ஒண்ணு இல்ல, அவஸ்தை என்ற தலைப்புல. எங்க அம்மா அங்கேயும் அவஸ்தையா அப்படின்னாங்க. அதுக்கு அப்பா சொன்னாங்க, நீ படுற அவஸ்தை எல்லாம் இல்லைன்னு வேற அவஸ்தை அப்படின்னாங்க. சொன்ன நல்லா ஞாபகம் இருக்கு. நீ படுற அவஸ்தை இல்லைன்னு நான் வேற அவஸ்தை என்ன. அந்த அவஸ்தை என்ற சொல்லுக்கு நிலை என்றுதான் அர்த்தம். நிலைதான். அப்போ கேவலம் சகலம் சுத்தம் அது நமக்குள்ளது. காரிய அவஸ்தை தான் நமக்கு தெரியும். யாக்கிரம் சொப்னம் சுளுத்தி துரியம் துரியாதீனம், நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள், இது காரிய அவஸ்தை. இது நாள்தோறும் நாம் படுகின்ற அவஸ்தைகள் என்று உயிர் தன்னுடைய நிலை மாறுகின்ற நிலை. இப்ப நாம் இந்த அவஸ்தையை படலாம். பெருமான் நமக்கு உதவுறதுக்காக வர்ற போது அவன் அவஸ்தைப்படுறான், அவனுக்கு அவஸ்தை உண்டு என்றால் உருவமில்லாத ஒரு பெருமான் இந்த மூன்று நிலைக்கு வர வேண்டும். அருவத்திற்கும் அருவுருவத்திற்கும் உருவத்திற்கும் வர வேண்டியதா இருக்குது. எனவே பெருமான் கொள்ளுகின்ற அவஸ்தை இந்த மூன்று, லயம் போகம் அதிகாரம் என்ற மூன்று நிலை. இது உயிர்களுக்காக கொள்ளப்படுவதை தவிர தனக்காக கொள்ளப்படுவது அல்ல. அதான் முதல்ல, அது வரை முதல்ல வைத்துக் கொள்ளும். சிவன், சதாசிவன், மகேஸ்வரன் மூன்றாக. அதுக்கப்புறம் ஐந்தாக சொல்றது சிவன் முதல் மூவரோடு ஐவர். ஐவர் சொல்ற பொழுது சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன், மால், அயன் என்று ஐந்தா சொல்றது. சிவன் சக்தி விட்டுட்டு இங்க சதாசிவன் ஆரம்பித்து சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன், மால், அயன் என்று ஐந்தா சொல்றது. இது நமக்கு என்னன்னு தெரியும். இதெல்லாம் உருவங்கள் தான் நமக்கு. உருவம் சதாசிவன் அருவுருவம், மற்றெல்லாம் உருவத்திருமையா இருக்கு. இந்த ஐந்த ஒன்பதா சொல்றது. அந்த ஒன்பதா அடுத்து சொல்றது. சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன், மகேஸ்வரன், ருத்ரன், மால், அயன் என்று ஒன்பதாக. அந்த ஒன்பது தான் நவந்தரு பேதம் என்று சொல்வாங்க. ஒன்பதாக பிரித்தல். இது மாதிரி நமக்கு மூன்றாக, ஐந்தாக, ஒன்பதாக பிரிகின்றது. அதான் முதல் பாட்டு. அந்த பாட்டு வரியில சிவன் முதல் மூவரோடு, முதல்ல மூவரோடு, அப்புறம் ஐவர், சிறந்த அவை முதல் அதோடு அந்த அவற்றோடு 6 2 1 6 2 1 9 இல்லையா? 6 2 8 1 9 6 2 1 ஒன்றாகும். நீங்க மூன்றா சொன்னாலும் சரி, ஐந்தா சொன்னாலும் சரி, ஒன்பதா சொன்னாலும் யார் ஒரே ஒருத்தன் தான், ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். ஒன்றாக இருக்கிறவன் தான் இப்படி பலவாக விரிகிறான். ஒன்றாக இருப்பவன் பலவாக விரிகின்றான் என்று ஒன்றாகும் என்று சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர் தானே. அடுத்த பகுதி பாருங்க. 4வது பக்கத்துல ஒவ்வொன்றும் தனித்தனி கடவுளர் அல்லர். சதாசிவன் பேரு, மகேஸ்வரன் பேரு வேற கொள்ளாதீங்க, எல்லாம் ஒரு ஆள் தான், எல்லாம் ஒரு ஆள் தான். இதனை அறியாது முரணி கூறுகின்றவர்களை தெரிவிக்க முடியாதுட்டார். அவர் வேறு இவர் வேறுன்னு சொல்றீங்கன்னா அவன் தெரிவிக்க முடியாது, எல்லாம் ஒரு ஆள் தான் பாட்டார், ஒரே ஆள் தான் அப்படி இருக்கிறார் என்று சொல்லிட்டார். அது வந்து பாட்டு சொல்லிட்டு இனிமேற்பட்டு விளக்கங்கள் சிவம் சக்தி பற்றிய விளக்கம் என்று நான் கொடுத்திருக்கிறேன், தெளிவா நான் கொடுத்திருக்கிறேன். அதை முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம். பரசிவன், சிவன் என்று சொல்லாமல் நான் பரசிவன் சொல்லியிருக்கிறேன். பிராக்கெட்ல பரமசிவன், ஸ்வரூப சிவன், சுத்த சிவன் என்று யாரை சொன்னாலும் பரமசிவன் தான். அது எப்படினாலும் சொல்லலாம் பரசிவன். எப்போ அந்த பரமசிவன் சொல்ல என்றால், பிரிவு ஒன்றையும் நினையாது வாழாயிருக்கும் போது, எதை பற்றி நினைவில்லாமல் தான் தானாக இருக்கிறான். உயிர்களை பற்றியோ உலகத்தை பற்றியோ கவலைப்படாமல் தான் தானாக இருக்கின்ற நிலை இருக்கு இல்லையா? அவன் அப்படி இருக்கிறான் வேற விஷயம், அவன் கவலைப்படாமல் இருக்கிறது கிடையாது. இருந்தாலும் அப்படி இருக்கலாம் வைத்துங்களே, செயற்படாமல் இருக்கிற பொழுது, அவன் வாழா இருக்கிற பொழுது
அவன் பரமசிவன் என்று சொல்லணும். அவனுடைய சக்தி இப்பொழுது வெளிப்படாமல் இருக்கிறது, அதுதான் பரசிவன். அப்பொழுது அவனுடைய சக்தி பராசக்தி, அது சொரூப நிலை. முதல் பாயிண்ட் சொல்லிருக்க, பரமசிவன் என்று சொல்லலாம், அவருடைய சக்தி பராசக்தி. சக்தியும் அமனமாக இருக்கிறார்கள் உயிரை நோக்காமல் இருக்கின்ற பொழுது, அது முதல் ஸ்டேஜ். இரண்டாவது, அடுத்து என்ன ஆரம்பிக்கிறோம், உலகை தொழிற்படுத்த நினைக்கும் போது, உலகத்தை தொழிற்படுத்தலாம், செயற்படுத்தலாம், உண்டாக்கலாம், உயிர்களுக்கு உதவலாம் என்று எண்ணுகிற பொழுது, அவன் நினைக்கிற பொழுது சிவன், அப்ப அவனுக்கு பெயர் சிவன். பரமசிவன் அல்ல, சிவன். சிவன் பிராக்கெட்ல தடத்தி சிவன் போட்டிருப்பேன். உலகத்தை பற்றி நினைக்கிற பொழுதே அவன் தடத்த சிவன் என்று ஆகிறது. இப்போது அவனுடைய சக்தி இங்கதான் கொஞ்சம் பார்க்கணும். அவனுடைய சக்தி இருக்கு இல்லையா, அது ஆதிசக்தின்னு போட்டிருப்பேன். சிவன் போட்டு ஆதிசக்தின்னு போட்டிருப்பேன். அந்த ஆதிசக்தி என்பது என்ன என்றால், பராசக்தியில் பல கூற்றில் ஒரு கூறுன்றார். பரமசிவனும் பராசக்தியுமா இருக்கிறாங்க இல்லையா, அந்த பராசக்தியினுடைய ஒரு கூறுன்றார். அது பல்லாயிரம் கூற்றுல ஒரு கூறு. நீங்க இந்த சக்தியை அளவிட முடியாதுன்றார். அதை எப்படி நாம புரிந்துக்கிறோம் சொன்னா, இன்றைக்கு உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணுகிற சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் தெரியும். அவங்கெல்லாம் பார்க்கிற பொழுது விஞ்ஞானிகள் வியக்கின்ற ஆற்றல் இருக்குதான், வியக்கின்ற ஆற்றல். வெளிமண்டலத்தில் போனா வியக்கின்ற ஆற்றல் என்று சொல்றாங்க. அணுவைத்தான் நாம சொல்லியிருந்தோம், அணுவை பிளக்கலாம்னு சொல்லணும். அவங்க அணுவோட நின்னாங்க. இப்ப அணுவை 4 பாகம் 3 பாகமா பிரிச்சாச்சு, 4வது பாகம் பிரிச்சுட்டு அதுக்கு காட் பார்ட்டிகள் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. காட் அதுக்கு இன்னும் பெயர் சொல்ல வைக்கல, இன்னும் தேடிக்கொண்டே போகிறார்கள், புரியல அவங்களுக்கு. எனவே அது கடவுள் பகுதின்ட்டாங்க. காட் பார்ட்டிகள் வச்சுட்டான் பேர், இப்ப புரியல அது என்ன இன்னும் போதோ தெரியல என்றால், அணுவோடு இருந்தவர்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்றாங்க என்றால் சக்தி எங்கோ போய் கொண்டிருக்கிறது. அப்ப எல்லா சக்தியும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சக்தியுடைய, இப்ப நாம் பார்க்கிறோம் மின்சாரம் பார்த்தோம், நமக்கு இதுதான் பெருசா இருந்தது. அப்புறம் வானொலி, தொலைக்காட்சியும் பார்த்தோம், மொபைல் பார்க்கிறோம், இந்த மொபைல்ல வாட்ஸ்அப்பும் பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம் என்றால் இதெல்லாம் என்ன சக்தி, எப்படி இந்த சக்தி வருகிறது என்று தெரியல. இருப்புக்கிற சக்தியை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், புதுசா ஒன்றை உருவாக்கல. அப்போ பெருமாளுடைய ஆற்றல் விரிந்து கிடக்கிறது என்பதனாலே அது பராசக்தியாக கிடக்கிறது. அதுல ஒரு கூறு இப்பொழுது நமக்கு உதவுகிறது என்று சொல்லி அதை ஆதிசக்தி என்று, சிவன் ஆதிசக்தி, அதை இரண்டும் பிரிப்பில்லாமல் இருத்தல். பிரிவில்லாமல் இருக்கிற பொழுது சிவம் சக்தியாக இருக்கிறார்கள், அது தடத்த நிலை. அந்த ஆதிசக்திக்கு இன்னொரு பெயர் திரோதான சக்தி, மறைத்தல் என்றால் உயிர்களுக்கு அந்த சக்தி மறைப்பை தரப்போகிறது. மறைப்பை தருதான் பின்னாலே அருளை தரும். எனவே முதல்ல மறைப்பை தருவதனாலே ஆதிசக்தி என்றும் சொல்லலாம், அல்லது திரோதான சக்தி என்றும் சொல்லலாம். அதே மாதிரி சிவனை தடத்த சிவன் என்றும் சொல்லலாம், ஆதிசிவன் என்றும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆதிசிவன் அல்லது தடத்த சிவன் என்று சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து 3வது அர்த்தம், பின்பு உலகை உய்விக்க உள்ள விருப்பம். பெருமானுக்கு என்ன விருப்பம் என்றால், உலகை படைப்பது அவருடைய விருப்பம் அல்ல. பல வகையாக உடம்பை படைக்க உலகை படைக்கிறார், அது அல்ல. உயிர்களுக்கு உதவ வேண்டும். உயிர்களுக்கு உதவ வேண்டும் என்றால் அது வாழ்வதற்கு உடம்பு தேவை. உடம்பிலிருந்து அதற்கு உடம்பு இருப்பதற்கு போனம் அல்லது இடம் தேவை. எனவே உயிர்களுக்காக உடம்பையும் உடம்புகளுக்காக இடத்தையும் அவன் உருவாக்குகிறான் என்றால் அவனுடைய முக்கியமான நோக்கம் உயிர்களை உய்விக்க வேண்டும் என்பதுதான். எனவே உலகை உய்விக்க உள்ள விருப்பம், அந்த விருப்பம் தான் இச்சாசக்தி. பெருமானுக்கு, உங்களுக்கு அந்த பேராசிரியர் தெரியுமோ தெரியாதோ, அசோக் குமார் என்று ஒரு பேராசிரியர் பட்டிமன்றத்தில் பேசுவார், தெரிஞ்சுக்கலாம். ஜெயின் அவரு நம்ம நல்ல நெருங்கிய நண்பர் தான். முதல்ல நம்ம வீட்டில் உத்தரமேரூர்ல நானு அவரெல்லாம் பேசிட்டு வரோம். நம்ம பேசி வந்திருப்பாங்க, வரக்கூட கம்பெனிக்காரங்க வருவாங்க, வரலாம். இப்பதான் காண வர சிவசுப்ரமணியன் சார்பில் நாங்கள் ஏதோ பேசிட்டு வரோம். நாங்கள் வீட்டில் தான் அவர் தங்கியிருந்தார். அவர் ஜெயில் இல்லையா, அவர் சவணர். அவர் சொன்னார், ஏங்க வேண்டுதல் வேண்டான இலான்னு வள்ளுவர்னு சொல்லிட்டு இருப்பாரு, அப்புறம் அவனுக்கு உலகத்தை படைக்கணும் ஏன் வெறுப்பு வரணும் என்ன அவர் கேட்டார். நான் அவர் என்ன பதில் சொல்லுது, அம்மாங்க அவர் ஒன்றும் விளக்கலாம் புரிஞ்சு போறாருன்னா, அம்மாங்க வேற சைவ சிந்தாமரம் சொல்லுது அப்படின்னு சொல்ல. வேண்டுதல் வேண்டான இலான்னு சொன்னால் உலகத்தை படைக்க வேண்டும் என்று வருது இல்லையா, விருப்பம் தான் நிச்சயம் தான் சொல்றீங்க, அப்ப உனக்கு வேண்டுதல் இருக்குதா இல்லையா என்று ஒரு கேள்வி அவசரப்பட்டு கேட்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. விருப்பம் என்பது தன்னை நோக்குகிற போதுதான் தவறு.
மற்றவனை நோக்குகிற போது தவறு கிடையாது. இது அடிப்படை. தன்னை நோக்கிய விருப்பம் என்றால் அது கீழ்குணம், அடுத்தவரை நோக்கி வந்தால் அது உயர்குணம். எனவே பெருமான் உயிர்களை உய்விக்க வேண்டும் என்று விரும்புகிறானே தவிர தான் உய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. எனவே அந்த விருப்பம் உயர்ந்த விருப்பமாக இருப்பதாலே அது தவறு என்று நாம சொல்லல. எனவே உலகை உய்விக்க உள்ள விருப்பம் என்றார். அது கூட எப்படி? உயிர்களை மாசுரிக்கு தன்னோடு சேர்த்துக் கொள்ளப் போகிறான், தன்னை போலவே ஆக்க போறான், என்ன இன்னும் பெரிய விஷயம் செய்ய போறான். எனவே அந்த விருப்பம் உயர்ந்த விருப்பம் என்றார். அது இச்சாசக்தி. அச்செயலுக்கு ஆழவற்றை செய்வது அறிவு. என்ன செய்யலாம், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கலாம், என்ன உலகத்தை படைக்கலாம் என்றெல்லாம் திட்டம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் ஞான சக்தி. அறிந்தவாறு செய்யும் செயல் ஆற்றல் கிரியாசக்தி. அப்போ இச்சை ஒன்றா இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும், செயல் அறிவு என்று வேறுபடும். அறிவு என்பதும் இச்சையினால்தான், செயல் என்பதும் இச்சையால் தான். விருப்பம் இல்லாமல் ஒன்றை அறிய முடியாது, விருப்பம் இல்லாமல் ஒன்றை செய்ய முடியாது. எனவே விருப்பம் பொதுவாக, இச்சை பொதுவாக இருக்கும். அறிவு செயல் என்று வந்து மூன்று சக்தி சொல்லியாச்சு. இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி. அப்ப சக்தி என்று பார்க்கிற பொழுது வரிசையா பார்த்தீங்கன்னா முதல்ல பராசக்தி, அதற்கடுத்து உலகை நோக்குகிற போது ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தி தான் மூன்றா வருது. பராசக்தின்னு ஒரு கூறு வந்துச்சு இல்லையா, ஆதிசக்தி. அதுதான் இச்சாசக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் ஞானசக்தி என்று வருது தவிர பராசக்தியை பற்றி இன்னும் கவலைப்படக்கூடாது. பராசக்தி ஆதிசக்தியா வந்தாச்சு. ஆதிசக்தி இருந்து மூன்றாக வருகிறது என்றால் மொத்தம் 5 என்று பார்க்கிறோம். சரி, அப்ப நான்காவது சிவன், தடத்த சிவன் தன்னுடைய சக்தியாக இருக்கின்ற இச்சாசக்தி கிரியாசக்தி மூலமாக இப்போது செயற்பட போகிறான். செயற்படுகிற பொழுது சிவன் சக்தி என்று இரண்டாய் நிற்றல். இந்த பக்கத்தை எழுதியிருப்பேன். முதல்ல சொல்ல போது சிவனும் ஆதிசக்தியுமாக இருக்கிற போது பிரிவில்லாமல் இருக்கிறார்கள், பிரிப்பில்லாமல் இருக்கின்ற பொழுது சிவனும் ஆதிசக்தியுமா இருக்கிறாங்க. உலகை தொழிற்படுத்த வருகின்ற பொழுது சிவன் சக்தி என்று பிரிகிறார்கள், ரெண்டா பிரிதான். அப்போ பிரியாமல் இருக்கின்ற, வெளிப்படாமல் இருக்கின்ற பொழுது பராசக்தி, உலகை நோக்குகிற பொழுது பிரிப்பில்லாமல் இருக்கின்ற ஆதிசக்தி, பின்னால் செயற்படுகிற பொழுது சிவன் சக்தி என்று இரண்டாக பிரிதல் என்று பிரிகிறான். அதான் இரண்டாய் என்றால் பொதுநிலை என்று பார்க்கும். அந்த பொதுநிலை என்ன பண்றார், சுத்தமாயை முதற்கண் ஞானசக்தி மாத்திரத்தால் பொதுவாக நோக்கி பின் கிரியாசக்தியை பொதுவாக அதன் கண் செலுத்துவான். பெருமாள் என்ன செய்யறான், ஞானமே வடிவானவன். எனவே ஞானமே வடிவாக, ஞான வடிவாக பொதுவாக பார்க்கிறான், பொதுவாக சிந்திக்கிறான். சிந்தித்து தன்னுடைய சக்தி கிரியாசக்தியை பொதுவாக செயற்படுத்துகிறான், பொதுவாக செலுத்துகிறான். அதுக்கப்புறம் இந்நிலை சக்திக்கே உரியது, அதனால் இந்நிலை சக்தி என்றே கூறப்படும். சிவபெருமானுக்கு இல்ல, செயற்படுத்துறவங்களெல்லாம் சக்தி தான். அறிவுதான் ஞானம்தான் சிவமே தவிர செயல்படுவதெல்லாம் நமக்கு கிரியாசக்தி தான், சக்தி தான். எனவே இச்சக்தி முன் சொன்ன ஆதிசக்தி என்று குறிச்சிருக்கிற ஆதிசக்தி அல்ல, ஆதிசக்தியும் தானும் வேறின்றி ஒருவராய் நின்று இச்சக்தி தோன்றிய பின் அந்த சக்தியை செய்த பின்னால் சிவன் சக்தி என இரண்டாக இருப்பார்கள். அதான் அந்த 4வது பகுதியில் சொல்றது. அப்போ என்ன ஞாபகம் வைத்துக்கணும், பரசிவன் பராசக்தி, ஆதிசிவன் ஆதிசக்தி, அதுக்கப்புறம் 2 பேர் பிரிவில்லாமல் இருக்கிறாங்க, இப்ப பிரிந்தார்கள், சிவம் சக்தி என்று பிரிந்திருக்கிறார்கள். அந்த ஆதிசக்தி மூன்றாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியா இருக்குது. அந்த சக்தியை கொண்டுதான் பெருமான் செயற்படுத்த போறான், சிவன் தானா இருக்கிறான். அவர் 4வது சிவன் சுத்தமாயை சிறப்பாக நோக்கி. இந்த பொதுவாக நோக்கி சிறப்பாக நோக்கி என்று 2 இருக்கு இல்லையா, அது என்ன சார் பொதுவா பார்க்கறது சிறப்பா பார்க்கறது என்று கேட்டால் வேற ஒண்ணும் இல்லை, நமக்கு அந்த நிலை உண்டு. பொதுவா இப்போ திருமந்திரம் படிச்சிருக்கேன்னு கேட்டா படிச்சிருக்கேன். திருமந்திரம் தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? பொதுவா தெரியும். பொதுவா தெரியும். திருமந்திரம் எழுதியிருக்கிறார், 10ஆம் திருமுறை 3 இதெல்லாம் பொதுவா தெரிஞ்சுக்கிறது. சிறப்பாக சொன்ன தெரியுமான்னு கேட்டா ஒரு பாட்டு சொல்லுங்க, அர்த்தம் தான். அது பாட்டு தாங்க சொல்லணும், அதான் தெரியாது இல்லையா. அப்போ பொதுவாக பார்க்கிற பொழுது பற்றில்லாமல் பொதுவாக என்ன செய்யலாம் என்று முடிவில்லாமல் பார்ப்பது, அப்புறம் முடிவாக பார்ப்பது என்று சிறப்பாக பார்க்கும்போது என்ன செய்யலாம் என்கிறான்றனால முதல் நிலை பொதுநிலை, அடுத்து சிறப்பு நிலை என்பது இயல்பாக வரத்தான். இப்போ சைவ சித்தாந்தத்துக்கு என்ன சிறப்பு என்றால், நீங்க கடவுளா இருந்தாலும் சரி,
மானிடராக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, பொது சிறப்பு என்று பிரிச்சுட்டோம். மனுஷனே நீங்க பொது சிறப்பு தான், இறைவனையும் பொது சிறப்பு தான் என்றால் பொது நிலையாக இருப்பான் தரத்த லட்சணம், சிறப்பு நிலையாக இருந்தால் அது சொரூப லட்சணம் என்று பிரிக்கணும் இல்லையா? அது போல பொதுவா பார்க்கிறானா. நான்காவது மார்க் அதான் எத்தனை பக்கம் எழுதுறேன் நான் 25 பக்கம் எழுதுறேன்டா, பக்கத்துக்கு ஒரு மார்க் போட்டா கூட 25 மார்க் வரலாம். சுத்த மாயை சிறப்பாக ஞான சக்தியால் நோக்கி நாதம் என நிற்பான். அதுதான் அந்த நாதம் போடுறோம். இதுவரையில் பெருமான் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறான். சிறப்பாக வருகிற பொழுது முதலாவதாக நாதம் என்று வருகிறான். அந்த நாதம் என்பதும் சிவம் என்பதும் ஒன்று. சிவன் என்பதும் சிவம் தானே, அது நாதம். நாத வடிவாக வருகிறான் என்றால், நாதம் என்றால் ஓசை என்றுதான் அர்த்தம், ஒலி என்றுதான் அர்த்தம். அப்ப பெருமான் உயிரோடு முதலாவதாக எப்படி தொடர்பு கொள்கிறான் என்றால் ஓசை வடிவாக தொடர்பு கொள்ளுகிறான். ஓசை ஒலியலாம் ஆனால் இல்லையே. ஏன் சொல்றோம்? எல்லா இடங்களும் ஏன் பாடுறாங்க? சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்றால் நமக்கு முதலாவதாக வருகின்ற ஓசை. இது சாதாரண இல்லை. நீ பார்க்கிற பொழுது குழந்தை உருவானால் அந்த குழந்தை கருவுள்ளே இருந்து கொண்டு ஏன் அமைதியாக இருக்கிறது என்றால் தாயினுடைய இதய ஓசை கேட்கிறது. ஓசை கேட்குதான். பெருமான் அங்கேயே ஓசை கொடுத்துட்டான் அது கேட்பதற்காக. வெளியிலே பிறந்தவுடன் இந்த ஓசை கேட்கவில்லை, அழ ஆரம்பிக்குது. வேற ஒண்ணும் இல்லை இல்லையா? ஏன் அழுது என்றால் ஓசை கேட்கவில்லை, அழ ஆரம்பிக்குது. உடனே நம்ம தாலாட்டு பண்ணலாம். சொல்றான் இல்லையா? லாபம் ஆற்றத்தினா லப்டப் என்ற இதய ஓசை தான். இதய ஓசையை நாக்களை உருவாக்கிய உடனே அந்த குழந்தை பேசாம இருக்கு. அப்புறம் தான் ஆடாரம் பாடுறோம் இல்லையா? எடுத்த உடனே ஆடாரம் பாடுறது கிடையாது. எடுத்த உடனே நாக்குதான் தாலாட்டு. முதல்ல நாக்குதான் அசைக்கிறோம். நாவை அசைத்த பின்னால் தான் தாலாட்டுன்றோம். அப்போ ஓசையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கருப்பையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அதுக்கு ஓசை இல்லை. எனவே அந்த ஓசைக்காக உருவாக்குகின்றோம் என்று சொன்னால் பெருமான் அங்கேயே நாம் கொடுக்கிற ஓசைக்கு முன்னாலேயே ஒரு ஓசையை அவன் கொடுத்திருக்கிறான் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ஓசைதான் பொருளை தரப்போகிறது. ஓசைதான் சொல், ஓசைதான் மொழி, ஓசைதான் பொருள். எனவே பொருளை புரிந்து கொள்வதற்கெல்லாம் ஓசை முக்கியம் இல்லையா? எனவே உலகத்திலே வந்து பொருளை பார்ப்பதற்கு முன்னாலே அந்த பொருளை புரிந்து கொள்வதற்குள்ள ஓசை இருக்கு இல்லையா? அதை பெருமான் தந்து விடுகிறான் என்று பார்க்கும் என்றால் அவருடைய பெருமையும் அவருடைய கருணையும் சொல்ல முடியாத ஒன்றுன்னு பார்க்கும். எனவே ஓசை என்றார். அப்போ அதான் நாதம் என்றார். நோக்கி நாதம் என நிற்பான். சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்ற இங்க சொன்ன எங்க சொன்ன ஞாபகம் இல்லை எனக்கு. நமக்கு இருக்கிற பந்தம் என்று சொன்னால் சொல்தான் நமக்கு பரமபந்தம் சொன்னேன். முதலாவதாக இருக்கிற பந்தம் எது? நமக்கு பரமபந்தம் என்றால் அதுதான். ஆணவம் இருக்கு இல்லையா? அதுதான் சம்பந்தம். ரொம்ப அதோட நமக்கு பிரிவில்லாம கடைசிகள் இருப்போம் இல்லையா? கூடவே நம்ம இருப்போம். அந்த ஆணவம் போனாலும் ஆணவம் மலம் போகாது. எனவே அது சம்பந்தம். அதற்கு பின்னால் கண்மம் மாயை வந்தால் அது பிரதிபந்தம் என்கிறார்கள். அப்போ முதல்ல பரமபந்தமாக இருப்பது வாக்கு, சம்பந்தமாக இருப்பது ஆணவம், பிரதிபந்தமாக இருப்பது கண்மம் மாயை என்றால் இந்த பந்தங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். இந்த பந்தம் நீங்கினால்தான் நமக்கு வீடுன்னாங்க. அப்ப என்ன ஆகிறது? முதல்ல மாயை விடணும்ன்றான். எப்படி? முதல்ல பந்தம் எது? முதல் பந்தம் வாக்கு ஓசை, அதுக்கு மேல் ஆணவம், அதுக்கு மேல் கண்மம், அதுக்கு மேல் மாயை. ஒண்ணுன்னா வந்தது. பிரிக்கும் போது எது முதல்ல பிரியும்? மாயை தான் முதல்ல பிரியும் இல்லையா? ஏன்னா முதல்ல தான் மேலகர கட்டை எடுக்கணும் இல்லையா? மேலகர கட்டி என்றால் மாயை. அது என்ன? மாயா காரியம், உலகம் தான். இதான் முதல்ல. இதை முதல்ல விட்டுருங்க. இந்த மாயா காரியங்களால விருப்பு வெறுப்பு இல்லாம விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்வினை தீவினை இல்ல கண்மம் போயிடும். அப்ப மாயை என்ற கயிறு நீங்கினால் அடுத்த கயிறு எடுக்கிற பொழுது கண்மம் என்ற கயிறு போகும். மாயையும் கண்மம் நீங்கினா ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது, தேய்ந்து போகும். இவர்களால் விருப்பப்பட்டு கண்மத்தை அனுபவித்து ஆணவம் தேய்ந்து போகும். தேய்ந்து போன பின்னாலும் கூட இருப்பது சொல் ஓசை, அதையும் கடக்க வேண்டும். அதான் நாதாந்தம் என்று ஏன் சொன்னாங்க. எல்லாவற்றையும் கடக்கிற பொழுது பிருதி முதலாக நாதம் ஈராக என்று சொல்லி நாதத்தை கடந்தால் நாதாந்தம். அங்குதான் பெருமாள் உங்களுக்கு தோன்றுகிறான் என்றால் சொல்லையும் கடக்க வேண்டும். அதான் நாதம். நோக்கி நாதம் என நிற்பான். பின்பு கிரியாசக்தியை சிறப்பாக செலுத்துவான்.
இந்நிலையில் அவனது சக்தி பிந்து எனப்படும். எனவே இந்த அளவில் இறைவனது நிலை சிவம், சக்தி, நாதம், பிந்து என 4 ஆகும். இந்த 4லும் ஞானமே மிகுந்திருப்பதால் இவை அருவம். ஏன் அதை அருவம் சொல்றோம்? 4 சொன்னோம் இல்லையா? சிவம், சக்தி, நாதம், பிந்து. இந்த 4ம் ஞானமே வடிவாக இருப்பது. ஞானம் என்பது சூக்குமம், அருவம். எனவே அந்த 4ம் அருவத்திருமேனி, ஞானமே வடிவாக இருக்கிறான் என்று நமக்கு தெரியும். வழிபாட்டில் உருவத்திருமேனி வைத்து வழிபாடு செய்கிறோம். இதற்கு என்று சில பாடல்கள், இதற்கு என்று சில மந்திரங்கள் நமக்கு இருக்குது. இப்ப உருவத்திருமேனியை பார்த்தமே தவிர எப்படி அணுகுகிறோம் என்று சொன்னால் சொல் மூலமா தான் அணுகிறோம். அவனுக்கு என்று ஒரு துதி, அவனுக்கு என்று ஒரு தோத்திரம், அவனுக்கு என்று ஒரு மந்திரம். அப்போ சொல் வடிவாகத்தான் பார்க்கிறோம். அப்ப பெருமானை அணுகுகிற பொழுது உருவம் இருந்தாலும் கூட உருவத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது எது என்றால் சொல் தான். அதனால எந்த தெய்வத்துக்கு பாடணும்? விநாயகர் வைத்துக் கொண்டு நீங்க சிவனை பற்றி பாடாதீங்க, சிவனை வைத்துக் கொண்டு திருவாக்கம் செய்கிறோம் பாடாதீங்க என்று ஏன் சொல்றேன்? அந்தந்த தெய்வத்துக்கு என்ன தோத்திரமோ அதை பாடுங்கள், அந்தந்த மந்திரம் ஏதோ சொல்லுங்க. அப்ப அந்த மந்திரம் தான் சொல்லும். அப்ப சொல் அல்லவா? எனவே சொல்லாக ஞானம், அந்த சொல் மூலமாக ஞான வடிவாக நாம் பெருமானை அணுகுகின்றோம். உருவம் எப்படி ஒன்னா இருக்கலாம், உருவம் எப்படி இருந்தாலும் கூட ஞான வடிவாக இருப்பவருக்கு நாம் சொல் வடிவாக போகிறோம். எல்லா சொல்லும் ஞானத்தை தராது. நாம் சொல்ற சொல்லலாம் ஞானத்தை தராது. பெரியவர்கள் சொல்லுகின்ற திருமுறை போன்றவையெல்லாம் ஞானத்தை தரும். எனவே அந்த தோத்திரங்களை நாம் பாடுகிறோம். அப்ப ஞானமாக மந்திர நான்மறையாகி மாணவ சிந்தை, அதேதான். அவர் நம்மை ஆழ்வன என்றெல்லாம் சொல்றாலே அதேதான். அப்போ இந்நான்கிலும் ஞானமே மிகுந்திருப்பதால் இவை அருவம், அது சூக்குமம். அப்போ அங்க எழுதியிருக்கிறேன், சிவன் என்பது பரநாதம், சக்தி என்பது பரவிந்து, நாதம் என்பது அபரநாதம், பிந்து என்பது அபரவிந்து, பரம் என்பது மேல், அபரம் என்பது கீழ். நாதம் நாதம் என்கிற நிலை நிற்பதால் அவனுக்கு நாதம் என்று பெயர். நாதம் என்றால் ஒலி. சுத்தமாயையில் நாத தத்துவமே எழுத்தொலி என்பது உணர்க. ஒரு கருத்து. அது என்ன சொல்லியிருக்காங்க என்று சொன்னால், நாதத்தை பரநாதம் அபரநாதம் என்று பிரிக்கிறாங்க. சிவம், சக்தி, நாதம், பிந்து அப்படி சொல்றோம் இல்லையா? சிவம் என்பது பரநாதம் என்றால் அடுத்து நாதம் சொல்றோம் இல்லையா? அது அபரநாதம் சொல்றோம். சக்தி என்பது பரவிந்து என்று சொன்னால் அதனுடைய விந்து இருக்கு இல்லையா? அது அபரவிந்து என்று நாம சொல்றோம். நாதம், விந்து என்றால் என்ன பெயர்? அடிக்கடி சொல்ற விஷயம் தான் அது. நாதம் என்றால் வெளிப்படாமல் இருக்கின்ற ஓசை, அதான் நாதம். அப்படியே இருக்குது. சங்கீதம் பாடுகிற பொழுது அந்த ராகத்தை எடுப்பதற்கு முன்னாலே, ஆலாபனைக்கு முன்னாலே சுதி கூட்டுவாங்க. சுதி கூட்டுவன் இல்லையா? அது என்னன்னு தெரியாது, என்ன ராகம் பாட போறாங்க என்னன்னு தெரியாது. அப்போ என்னைய ராகம் என்று வெளிப்படாமல் ஒரு ஓசை இருக்கு இல்லையா? அதை நாதம் வைத்து விடும். அதை நாதம். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வேற மாதிரி சொல்றாரு. சொல் வெளிப்படாத பொழுது இருப்பதுதான் உங்களுக்கு மறை, அதுதான் நாதம் தான், சூக்குமன்றார். சொல் வெளிப்பட்டால் மறை அல்ல. அது தமிழாக வெளிப்பட்டாலும் சரி, வேறு மொழியாக வெளிப்பட்டாலும் சொல் வெளிப்பட்டு போகுது. எனவே சொல் வெளிப்படாமல் இருப்பதுதான் மறைன்னு சொல்லணும். சொல் பிரிவிலாத மறை, சொல் பிரிவிலாத மறையினார். அதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் சேக்கிழார் பெருமான் தோளுடைய சிறியன் பாடுற பொழுது அது விளக்கம் கொடுக்கிறார். விளக்கம் கொடுக்கிற பொழுது நயமா சொல்ற, அவரால் தான் அவரால் முடியும் நயமா சொல்றதுக்கு. தோளுடைய சிறியன் பாடுறான்னு வருது, பாடுறான்னு வருவது அவர் என்ன எடுக்கிறார்? விளக்கத்தை கொடுக்கிறார். பல்லுயிரும் கலிகூற பரமர்பால் தம்பாடல் செல்லுமுறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பித்தார். காத சிறப்பிக்கிறார். தோடுடைய செவியன் என்று ஏன் சொன்னார் என்றால், நாம் சொல்லுகின்ற இந்த பாடலை பெருமானே உன்னுடைய திருச்செவி சாத்த வேண்டும். ஏன் திருச்செவி சொன்னார்னா, இதுவரையில் வடமொழித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இனி இப்போது நான் தமிழ்ல சொல்ல போறேன், எனவே இந்த தமிழ் மந்திரத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளின்படி திருச்செவியை சார்த்துகிறான்னு சொல்லிட்டார். அதை மந்திரமா எப்படி ஆக்கினார்னா அடுத்து சொல்றாரு, எல்லையிலா மறை முதல் மெய் உடன்கெடுத்த எல்லையிலா மறையினார். 4 மறையாக இருப்பது வைத்துக் கொள்ளலாம், அல்லது மறைவாக இருக்கின்ற எத்தனையோ சொற்களை வைத்துக் கொள்ளலாம். எல்லையிலா மறையது நீங்க 4 மறையாக வைத்துள்ள, எல்லை இல்லாமல் எத்தனையோ சொற்கள்லாம் இருக்குது.
அந்த சொற்களுக்கெல்லாம் எது அடிப்படை என்றால் ஓம் என்பது அடிப்படை. எப்படி பாட்டு பாடுறதுக்குள்ள ஊன்றாங்களோ அது சொல்வதற்கு முன்னால ஓம், அந்த ஓம் என்பது எல்லா சொற்களும் மறைந்திருக்கின்ற ஒரு ஓசை. எனவே எல்லையில்லா மறை, அந்த எல்லையில்லா மறை முதல் எது ஓம். அந்த ஓமுக்கு மெய் உடன் எடுத்தனர், மெய்ச்சொல் மெய் எழுத்துன்றார். மெய் எழுத்து எது என்றால் தமிழ்ல தா, தா என்பதுதான் அவர் எடுக்கிற தோடுவை தான் வருது இல்லையா. தோ என்பதுல ஓ நமக்கு தெரிகிறது, இன்னொன்னு இத்து. எனவே இத்து பிளஸ் ஓ தோ. எனவே எல்லையிலா மறை முதல் மெய் உடன் எடுத்த எழுதுமறையினர். எழுதுமறை ஏன் சொன்னார் என்றால், மறை என்றால் சொல் வரக்கூடாது, ஆனா பாடுறார் இவர், தமிழ்ல பாடுறார். எனவே தமிழ்ல பாடுவதாலே அதை எழுதலாம், எழுதும்படியாக எழுதுகிறார் சொல்லுகிறார் என்றால், யாரும் எழுதும்படியாகவோ யாரும் சொல்லாதபடியாகவோ பாட்டு வரக்கூடாது இல்லையா. எனவே பாட்டு வருகிறது, தமிழாக வருகிறது, தமிழ் மொழியாக வருவதாலே அது மொழி தமிழாக இருப்பதாலே அது எழுதுமறை என்று எல்லையிலா மறை முதல் மெய்வுடன் எடுத்த எழுதுமறை அப்படின்னா. அப்ப நாதம், அப்ப நாதம் என்பது வெளிப்படாமல் இருக்கின்ற ஒரு ஓசை. வெளிப்படுகிற பொழுது பிந்து. பிந்து என்றால் வட்டம் போட்டிருக்கு இல்லையா, வட்டம் தான் அந்த வட்டம் பரவுகிறது அர்த்தம். பிந்து பரவுதல் என்ற அர்த்தம். பிந்து என்ற சொல்லுக்கு இதெல்லாம் இன்னைக்கு வடமொழிதான் பிந்து தான் பிந்துன்னு ஆட்சின்னு சொல்றாங்க. ரொம்ப தமிழ் பற்றாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பிந்து என்பது நீங்க அப்படிதான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. விண் துளி என்பதுதான் பிந்து என்று ஆயிற்றுன்றான். விண் துளி என்றால் மழை பெய்தால் தான் விளைச்சல் உண்டு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா. எனவே மழை பெய்தால் விளைய வேண்டும் அல்லவா, விளைவதற்கு விதை தேவை அல்லவா. எனவே விதையை விளைப்பதற்கு இருப்பது விண்துளி, அந்த விண்துளி தான் விந்து, விந்துளி விந்துளி என்று விந்து என்று ஆயிற்று என்று சொல்றாங்க. அது பொருத்தமோ பொருத்தம் இல்லையோ அதை தமிழ்படுத்துறாங்க, இருக்கட்டும். அகலம் பரவுதல் என்பதற்கு தான் விந்து என்று பெயர். பரவாமல் நிலையாக இருந்தால் நாதம், பரவினால் அது விந்து. இப்ப நான் பேசுகிற பொழுது அது ஒரு வட்டமட்டமாக தான் உங்களுக்கு வருது, அலை அலையாகத்தான் உங்களை வந்து சேருகிறதுன்றாங்க இல்லையா, அதுதான் விந்துன்னு சொன்னாங்க. அப்ப ஓசை வளைவாக வட்டவட்டமாக அலை அலையாக வருவதாலே அந்த வீசி தரங்க நியாயம் இலக்கணத்தில் எழுதும் போது வீசி தரங்க நியாயம் என்றே சொல்லுகிறார். இலக்கண ஆசிரியர் எழுதுறாங்க, எப்படி அந்த மொழி சொன்னால் கேட்கிறது என்பதற்கு வீசி தரங்க நியாயம் என்று கடல் அலை போல வந்து பரவுகிறதுன்றாங்க இல்லையா, அது விந்துன்னாங்க. அப்போ நாதம் பிந்து என்பது ஞானத்தை குறிப்பது. ஓசையை வெளிப்படாமல் ஓசையும் வெளிப்படுகின்ற ஓசையுமாக பரவுகின்ற ஓசையாக இருக்கிறான். பரவினால் அது சக்தி, பரவவில்லை என்றால் அது சிவம். பரவவில்லை என்றால் நாதம், பரவினால் அது விந்து. அதை என்ன செய்தாங்க, இதை அப்படியே நமக்கு இந்த விஷயத்தை விளக்கமாக சொல்வதற்காகத்தான் பிள்ளையார் சுழி என்று வைத்தாங்க. பிள்ளையார் சுழி என்பது இன்னைக்கு படுக்க போட்டுருவோம், இப்படி போட்டுருவோம், அது அல்ல. ஊ மாதிரி போட்டுரும், அது அல்ல. அது வேற சொல்றாங்க, ஊனா உலகம் வச்சுதான் ஊருன்றாங்க, அது அல்ல, அதெல்லாம் இல்ல. அதாவது செங்குத்தாக ஒரு கோடு, முதல்ல பழைய காலத்தில் அப்படிதான் இருந்தது. செங்குத்தாக இருப்பது நாதம், கீழே ஒரு வட்டம் போட்டாங்க, கீழே ஒரு வட்டம் தான் வளைவு, அது பிந்து. செங்குத்தாகவும் வளைவாக இருப்பதுதான் நமக்கு சிவலிங்கம், அதான் அடிப்படை. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா செங்குத்தாகவும் வளைவாக இருக்குது. பீடம் என்பது சக்தி, சிவம் என்பது நமக்கு பாரமாக இருக்குது, இலிங்கம் சிவம் சொல்றோம். இன்னைக்கு அதான் அர்த்தம். இது சொல்லை குறிக்கிற பொழுது நாதம் பிந்து, சொல்லை குறிக்கிற பொழுது நாதம் பிந்து. சிவலிங்கத்துக்கு நான் அர்த்தம் சொல்றேன். நேர பானமாக இருந்தால் அது சிவம், பீடமாக இருந்தால் அது விந்து, அது சக்தி, அது நாதம் பிந்து சொல்லுக்கு. அதேதான் பொருளுக்கும். பொருளுக்கு சொல்லுகிற பொழுது நாதம் பிந்து என்றால் நாதம் என்பது ஆண், சக்தி என்பது பெண். ஆண் பெண்ணாக பொருள் இருக்கிறது. உலக பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ணாகத்தான் இருக்கு, எதுவா இருந்தாலும் ஆண் பெண்ணாகத்தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, நாதம் அல்லது சிவலிங்கம் இருக்கு இல்லையா, சிவம் என்பது பொருள், சக்தி என்பது ஆற்றல். எல்லா பொருளுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு, எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு ஆற்றல் உண்டு. எனவே பொருள், ஆற்றல், ஆண் பெண், ஓசை பரவுதல், நாதம் ஒலி பரவுதல், இந்த மூன்று அடிப்படையில் தான் நமக்கு சிவலிங்கம் என்ற அமைப்பை வைத்திருக்கிறார்கள். இன்னும் பல விளக்கம்லாம் அதுக்கு இருக்குது, இருந்தாலும் அடிப்படையாக சொல்கின்ற விளக்கம் இதுதான். இந்த நாதத்திற்காக நான் சொன்னேன். அப்ப இந்த நான்கையும் குறிக்கின்ற ஒன்றுதான் அது வெளிப்படுத்து வியக்தம்னு கேட்கிறார், சொல்லுதான் அது வியக்த லிங்கம் என்ற சொல்றது. வடமொழியில அவ்வியக்தம் என்றால் வெளிப்படாதது, வியக்தம் என்றால் வெளிப்படுதல். எனவே வியக்தலிங்கம் என்ற சொல்ற வழக்கம். சரி, அப்போ சிவன், சக்தி, நாதம் என்று என்ற நான்கு.
இது அருவநிலை. அதற்கடுத்தது ஆறாவது ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சமமாக நிற்றல். எல்லாம் பெருமானுடைய இயல்பு. இப்ப சொல்றதா பெருமானுடைய இயல்பு. சமமாக இருந்து சுத்தமாயை செயற்படுத்தினால் அது சதாசிவம், அது அருவுருவம். இத சூக்குமம் தூலம் இரண்டிற்கும் இடைப்பட்டது. அருவமாக இருக்கின்ற சூக்குமம் தூலத்திற்கு வருவதற்கு இடையிலே இடைப்பட்ட நிலையில ஒன்று இருக்கிறது என்றார். அதுதான் சதாசிவம் என்று சொல்றோம். அப்போ சதாசிவம் ஞானமும் கிரியும் சமமாக இருத்தல். அடுத்தது பின்பு ஞான சக்தி குறைவாகவும் கிரியாசக்தி அதிகமாகவும் செய்தால் அது உங்களுக்கு மகேஸ்வரன். அது ஞான சக்தி கிரியாசக்தி பக்கத்தில் போட்டிருக்கேன். ஞான சக்தி குறைவாகவும் கிரியாசக்தி அதிகமாக இருந்தால் அது மகேஸ்வரன். சுத்தமாயில் ஐந்தொழில் செய்வதற்கு மகேஸ்வரன் என்று பெயர் பெறுவான். இதுவரை இங்க நிறுத்துவோம். இந்த மகேஸ்வரன் சொன்னோம் இல்லையா, மகேஸ்வரன் என்பது கிரியாசக்தி அதிகம் உள்ளது. இதைத்தான் நாம மாகேஸ்வர மூர்த்தம் என்று சொல்றோம். 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று 64 சொல்ல வழக்கு உண்டு. 25 மாகேஸ்வர மூர்த்தங்களாக சொல்லி பெருமான் செயல் வடிவாக வருவதில் நீங்க அந்த மாகேஸ்வர மூர்த்தங்கள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா செயல் வடிவை குறிக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா அதாவது போக வடிவாக இருக்கலாம், யோக வடிவாக இருக்கலாம், வேக வடிவாக இருக்கலாம். அப்ப போக வடிவம், வேக வடிவம், யோக வடிவம் என்ற அந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் சொல்றோம் இல்லையா, அது பெருமான் செய்கின்ற செயல் என்று வைத்து இதுதான் செயல் செய்கின்ற பொழுது கிரியாசக்தி அதிகமாகவும் ஞான சக்தி குறைவாக இருத்தல் என்று பார்க்கலாம். அதான் மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று நாம் சொல்றோம். அதற்கடுத்தது ஏழாவது பின்பு ஞான சக்தியை மிகுதியாகவும் கிரியாசக்தியை குறைவாகவும் செலுத்தி உரியோர் சிலரை ஏவி அசுத்தமாயை பிரகதி மாயையில் ஐந்தொழில் செய்வான். அவன் வித்யேஸ்வரன். ஞான சக்தி அதிகமாக கிரியாசக்தி குறைவாக இந்நிலையில் வித்யேஸ்வரன் எனப்படுவான் என்று இருக்குது. அந்த 6ஆம் பக்கம் போறதுக்கு முன்னால இந்த 8வது பகுதியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த மகேஸ்வர மூர்த்தம் வரையில் சுத்தமாயை என்று வைத்துக்கணும். அந்த சுத்தமாயை என்றால் என்ன, அசுத்தமாயை என்றால் என்ன நான் விளக்க வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லுறேன். ஏன்னா எல்லாத்தையும் விளக்கணும். இலக்கணம் சைவ சித்தாந்தம் தெரிஞ்சா சொல்லிட்டு போகலாம். பொதுவாக சொல்ற பொழுது உலகத்திற்கு, உலக படைப்பிற்கு எது முதற்காரணம் என்பதில் தத்துவ தரிசனங்கள் வேறுபடுகின்றன. எப்படி வேறுபடுது என்றால், உலகம் படைப்பதற்கு எதுவுமே தேவையில்லை, தானே தோன்றுன்றான். இல்லாத ஒன்று சூன்யத்திலிருந்து தோன்றலாம், இல்லாத சூன்யத்திலிருந்து ஒரு பொருள் தோன்றும், அப்படி ஒரு வாதம். இரண்டாவது வாதம் அணுக்கள், அணுக்களிலிருந்து தோன்றலாம், இது இரண்டாவது. அணுக்களே அதிலிருந்து உலகம் தோன்றலாம், தானே தோன்றும், அது இரண்டாவது வாதம். மூன்றாவது கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளே உலகமாக பரிணமிப்பான், அவனே உலகமாக பரிணமிக்கிறான் என்று சொல்றது. இதெல்லாம் உலக படைப்பிற்கு வேறு வேறு தரிசனங்கள், வேறு வேறு காரணங்கள் சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம் என்றால் ரொம்ப சயின்டிபிக்கா சொல்றோம், கடவுள் பரிணமிக்க மாட்டான். முதல் விஷயம் என்னன்னா, கடவுள் அறிவான பொருள். ஒரு ஸ்டேட்மெண்ட், அறிவான பொருள் பரிணமிக்காது, சடப்பொருள் தான் பரிணமிக்கும். இது அடிப்படை, இது முக்கியமான ஒரு அடிப்படை. அறிவாக இருப்பது பரிணமிக்காது. அறிவு விரிவடையலாம், மற்றெல்லாம் செய்யலாம், பரிணாமமா வராது, வெளியே வராது. ஆனால் சடப்பொருள்கள் பரிணமிக்கும். எதுபோல என்றால், பால் தயிராக மாறலாம். பால் அது சடப்பொருள், தயிரா மாறணும். தயிரா மாறுவதற்கு அறிவு வேண்டும். அளவா புளி போடுறோம், அப்ப பால் எப்ப தயிராக என்றால் ஒரு அறிவுடைய துணையோடு தான். பால் தானா தயிராகாது. பால் தயாராக வேண்டும் என்றால் அறிவுடைய துணையோடு அளவாக நாம் புரையிட்டால் அது மறுநாள் தயாரா போகும். அப்ப பரிணமிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொருள் பரிணமிக்கிறனா சடப்பொருள் தானாக பரிணமிக்காது, அறிவுள்ள ஒரு பொருள் தான் பரிணமிக்க செய்யும். இது நம்முடைய கொள்கை. ஆனால் மற்ற மதங்கள் எல்லாம் கடவுளே பரிணமிப்பான், அது தப்பு கிடையாது என்று அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் மறுத்துட்டோம். சயின்ஸ் படி சொல்ற போது என்ன சொல்றாங்க, தர்க்க மரம் சொல்லுவது அணுக்கள் பரிணமிக்கின்றாங்க, அணுக்கள் தானே தோன்றி பரிணமிக்கின்றாங்க. அதுவும் நம்முடைய கொள்கை கிடையாது. அணுக்களுக்கு மேல் ஒரு பொருள் இருக்கிறது என்று நாம சொல்றோம். ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், உங்களை ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், அந்த கேள்வி மறுபடியும் கேட்கிறேன், ஞாபகப்படுத்துங்க. காரணம் காரியம் என்று ரெண்டு பொருள் இருக்கு. காரணம் காரியம் என்று ரெண்டு. இது
எது காரணம் எது காரியம்? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். எது காரணம் எது காரியம்? சார் சொல்லுங்க. அதுதான் என்னுடைய நேர் மாணாக்கு. காரணம் காரியம் ரெண்டு சொல்றோம் இல்லையா? எதை காரணம் சொல்லலாம் எதை காரியம் சொல்லலாம் யோசிக்கிறீங்க. ஏன்னா எல்லா பொருளும் காரணமா இருக்குது, எல்லாம் காரியமா இருக்குது இல்லையா? எந்த பொருளையும் நாம் காரண காரியத்தில் அடக்க முடியாது. அது முதல் விஷயம். சடப்பொருள்கள்ல காரணத்திலேயோ காரியத்திலோ அடக்க முடியாது. உதாரணம் சொல்லுறேன் உங்களுக்கு. இப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது வெள்ளம், காத்துல வெள்ளம் வருது. வெள்ளம் என்றால் காரியம். இது எது காரணம்? மழை காரணம் இல்லையா? இப்ப வெள்ளம் காரியம் சொல்லிட்டீங்க, மழை காரணம், முடிஞ்சு போச்சு. இப்ப நான் சொல்றேன், இந்த வெள்ளம் ஆத்துல வந்து அதிகமாக புரண்டு எல்லாத்தையும் அடிச்சு போய் ஊரை அழிக்குது. ஊரையை அழிக்கிற பொழுது ஊரை அழித்தது அல்லவா? அழித்தல் என்பது காரியம். அதுக்கு எது காரணம்? வெள்ளம் காரணம். நீங்க வெள்ளம் காரியம் இப்ப சொன்னீங்க, இப்பதான் சொன்னீங்க. அந்த காரியம் ஆத்தோட போச்சுன்னா காரியம் தான், அது வேற காரியம் பண்ணி வச்சுங்க. ஆற்றுல போகாமல் ஓடாமல் ஊருக்குள்ள பூந்து அழிச்சுன்னு சொன்னா அழிவு வந்தது என்றால், ஏன் அழிந்தது என்றால் மழையால் அழிந்து சொல்றதே கிடையாது. வெள்ளம் பூந்துடுச்சு பாடணும் இல்லையா? மழைதான், வெள்ளம் தான் காரணம், மழைதான் காரணம், மழையை சொல்றது கிடையாது. அப்போ ஊர் அழிவு என்று சொன்னால் அது காரியம் என்றால் வெள்ளம் காரணம், வெள்ளம் காரியம் என்றால் மழை காரணம், மழை காரியம் என்றால் மேகம் காரணம், மேகம் காரியம் என்றால் கடல் காரணம், கடல் காரணம் காரியம் என்றால் அதுக்கு மேற்பட்டு பெருமாளுடைய அருள் காரணம் என்று போயிட்டே இருக்கு. உலகத்தில் இருக்கின்ற எந்த பொருளையும் காரணத்துக்குள்ளேயோ காரியத்திலே அடக்க முடியாது. ஒரு முக்கியமான விஷயம். சைவ சித்தாந்தம் எவ்வளவு எளிமையாக சொல்லிருக்கு. சொல்லிட்டு என்ன சொல்லிச்சு, அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி என்றால் அடுத்து என்ன, இதுல பாசம் வைக்கலாம். இப்ப பாசம், உலக பொருள் பாசம், சடப்பொருள்கள். அதுக்கு அடுத்து பசுக்கள், ஆன்மாக்கள். ஆன்மாக்கள் இருக்குது, அது காரியமா காரணமா? சார் இது காரணம் காரியம் சொல்லியாச்சு. உயிர்கள் காரணமா காரியமா என்று கேட்டால் என்ன பதில் சொல்றாங்க தெரியுங்களா? உயிர்கள் எங்கிருந்தும் தோன்றவில்லை, உயிர்களிடத்திலிருந்தும் எதுவும் தோன்றாது. அப்போ அது காரணம் இல்லை, காரியம் இல்லை. எந்த பொருளும் அதற்கு காரணம் கிடையாது, எந்த பொருளும் அது தோன்றவில்லை, எனவே காரியம் படாது, காரியப்படவும் படாது, காரணமாகவும் இருக்காது. காரண காரியம் கடந்த நிலை. இது ஆன்மாக்கு. இதேதான் பெருமானுக்கு. அப்ப எவ்வளவு ஈக்குவலா இருக்கும் பாருங்க பெருமானுக்கு இல்லையா? பெருமானுக்கு ஈக்குவலா பெருமானும் அப்படித்தான். அவன் தானே தோன்றியவன், அவன் எங்கும் தோன்றவில்லை, அவனிடத்திலிருந்து ஒன்று தோன்றவில்லை. அப்போ பரம்பொருளா இருக்கின்ற பொருளிலிருந்து அவனும் தோன்றவில்லை, அவனிடத்திலிருந்து ஒரு பொருள் தோன்றவில்லை. ஆன்மாக்கள் நாமும் எங்கிருந்தும் தோன்றவில்லை, இங்கிருந்தும் ஒன்றும் கிடையாது. அப்ப நமக்கெல்லாம் குழந்தை பிறகு சார் என்று கேட்டால், குழந்தை பிறப்பது என்பது உடம்பு தான் உங்க உடம்புல தோன்றுவதை தவிர உயிர் தோன்றவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம் மூலமாக பிறக்குது, குழந்தை தான் பிறக்குது. நாம தான் நம்ம காரணமா இருக்க. பெற்றோர்கள் காரணமா? நல்லா வைத்திருக்காங்க பெயர்கள். நாமெல்லாம் பெற்றோர்கள் சொன்னாங்க. பெற்றோர்னா காரணம் கிடையாது. பெருமான் தர நாம் பெற்றோம், எனவே பெற்றோர். நீங்க பெறல, பெறுவதால் அல்ல. குழந்தையை பெறுவதால் பெற்றோர் அல்ல, அவன் தர நாம் பெற்றிருக்கிறோம். என ஒரு காலமா நாம் இருக்குமே தவிர நாம் உண்மையான காலம் அல்ல. எனவே நம் மூலமாக பிறக்கிற பெருமான் மூலம் தான் பிறக்கிறான் குழந்தை பிறக்கு. தோன்றுவதற்கு ஒரு காரணமா இருக்கிறான்னு சொல்றோம். எப்படி என்றால் குழந்தை உருவான காரணம், உருவாகல பண்றது இல்லையா? எனவே அதெல்லாம் அடிப்படை பொதுவா உபச்சாரமா நாம் சொல்லிக்கலாமே தவிர உண்மை அது அல்ல. எனவே உயிர்களுக்கெல்லாம் அப்ப என்ன ஆகிறது? சடப்பொருள்கள் தான் காரண காரியத்தில் அடங்கும், பரிணாமப்படும். சித்துப்பொருள்கள் எல்லாம் காரண காரியமாக இருக்காது, தானே இருக்குமே தவிர அதிலிருந்து எதிலிருந்தும் தோன்றாது, அதிலிருந்து எந்த பொருளும் தோன்றாது என்று அடிப்படை. பார்ப்போம். அந்த கேள்விக்காக விளக்கம் தான். இப்போ மாயைக்காக சொன்ன, சுத்த மாயைக்காக சொன்ன, அதுக்காக வந்தது. இப்போ மற்ற மதங்கள் எல்லாம் உலகம் தோன்றுவதற்கு அணுக்கள் காரணம் சொல்லிட்டாங்க. நாம் என்ன செய்திருக்கிறோம்? அணு காரணம் அல்ல, அணுவுக்கு மேல் உள்ளது ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் காரணம் என்று சொல்லி, அதுதான் மாயை என்று நாம சொல்றோம். அந்த சொல்லுக்கு மாயை என்ற ஒரு பெயரை வைக்கிறோம். இந்த மாயை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், அது வடமொழின்னு சொல்றாங்க, தமிழ் பற்றாளர்கள் தமிழ் என்று சொல்றாங்க. ரெண்டு வகையா நம்ம சொல்லலாம்.
யா மா என்பது மாயா என்று மாறியதுன்றான். யா மா என்பது மாயா என்று மாறியது அவங்க கொள்கை. அதாவது எதை ஆராய்ந்து பார்த்தால் அது இல்லாமல் போகிறதோ அது மாயை. மாயைனா என்ன என்று ஆராய்ஞ்சே போறீங்களா? ஆராய ஆராய ஒன்றுமே தோன்றல. என்னப்பா உலகம் வாழ்வாவது மாயம், ஏன் வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்தா ஒண்ணும் வரல, ஒண்ணுமே காணும்ப்பா என்று பார்க்கிறோம் இல்லையா? அதுபோல எதை ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றும் புலப்படவில்லையோ, காரணம் தெரியவில்லையோ அதெல்லாம் மாயை என்று. எது புலப்படாத ஒன்றோ அதுதான் மாயன்னாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று, மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் வருதல். எங்கே ஒடுங்குகிறதோ அங்கிருந்து வர வேண்டும். அப்ப ஒடுங்கிய பொருள் இருந்து வருகின்றது அல்லவா, அந்த பொருள் மாயை என்று அப்படி சொன்னாங்க. ரெண்டு பொருள் தமிழா சொல்லுகிற பொழுது மாய் பிளஸ் ஆ, மாயா என்பதை மாய் பிளஸ் ஆ என்று வைத்து மாய்தலும் ஆதலும் ஒடுங்குதலும் வருதலும், எந்த பொருளிலே ஒடுங்குகிறதோ அங்கிருந்தான் வரும் என்று சைவ சித்தாந்தம் அதைத்தான் சொல்லுது. எல்லா பொருளும் ஒடுங்குகிறது. எங்கே ஒடுங்குகிறது என்றால் மாயையில் ஒடுங்குகிறது நம்முடைய கொள்கை. அந்த மாயைனா என்ன என்று கேட்டால் அதுக்கு பெரிய விளக்கம் இருக்குது. சுருக்கமான விளக்கம், அது அருவப்பொருள், அளவற்ற சக்தி உடைய பொருள். இப்ப பெருமானுக்கு சொல்றோம் இல்லையா, பராசக்தின்னு சொல்றோம் இல்லையா, பராசக்திக்கு என்ன ஆற்றல் சொல்லுகிறோமோ அதே போல அதற்கு குறையாமல் அந்த சக்தி இருக்கிறது. மாயைக்கு உள்ள சக்தி உள்ளது, அதுக்கு உள்ளது. இதுக்கு என்ன வேறுபாடு என்றால், பெருமானுக்கு இருக்கிற சக்தி அருள் ஆற்றல், அருள் சக்தி அது. ஆனால் மாயைக்கு உள்ளது சடசக்தி, அது அறிவற்ற ஆற்றல். அது யாராவது இயக்கினால்தான் இயங்குமே தவிர தானே இயங்காது. பெருமான் அப்படியல்ல, அருள் ஆற்றல் உடையவன் என்று ரெண்டு பேரும் சொல்லலாம். அப்ப பராசக்தி போல ஆற்றல் மிகுந்த ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் மாயை. அது எல்லாவற்றையும் ஒடுங்குகிறது, அங்கிருந்தான் தோன்றும் என்று சொல்லி அந்த மாயையை மூன்றாக நம்ம பிரிக்கிறோம். மூன்றா பிரிக்கிற பொழுது பிரிவுதான், வகைதான். மூன்று மாயை அல்ல, ஒரு மாயை தான். ஒரு மாயை மூன்றா பிரிக்கும். சுத்த மாயை என்றும், அசுத்த மாயை என்றும், பிரகிருதி மாயை என்றும் மூன்றா பிரிக்கும். இந்த சொற்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி என்று நாம் சொல்றோம். இந்த உலகம் பிரகிருதி மாயை என்று மூன்றா சொல்றோம். இது விளக்கம் விரிவா இருந்தாலும் புரிவதற்காக சொல்லுறேன். இப்படி ஞாபகம் வச்சுங்க. சுத்தமாயை என்று சொன்னால் சொல் என்று வச்சுங்க. பேசுறோம் இல்லையா, அது சொல், அதான் சுத்தமாயை. நான் சுருக்க விளக்கம் தான், விரிவான விளக்கம் அல்ல, புரியறதுக்காக சொல்றேன். சுத்தமாயை என்றால் சொல் என்று வைத்துங்க, சொல் தான். அசுத்தமாயை என்று சொன்னால் காலம், காலம் நீதி, நமக்குள்ள ஊழ்வினை, ஊழ், காலம், ஊழ், இதெல்லாம் அசுத்தமாயை. பிரகிருதி மாயை என்றால் நம்முடைய குணங்கள், மூன்று குணம், சாத்விக, ராஜச, தாமச குணம். இந்த மூணு தான். இப்ப நமக்கு சாத்விக, ராஜச, தாமச குணம் இருக்குது, மூணு இருக்கு. யாரும் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அமைதியா சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அது சாத்தியம். ரொம்ப எளிமையா புரியுறதுக்காக சொல்றது, எளிமையா புரியுறதுக்காக நான் சொல்வேன். இப்ப திருமந்திரம் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் நடத்துறோம். திருமந்திரத்தை ரொம்ப அருமையா கேட்கிறீங்க. இது சாத்வீகம். 7 மணி தான் உங்களுடைய எல்லை, மிஞ்சி போனா 7:15, அவ்வளவுதான். அதுக்கு மேல இப்படி பார்க்க போறது, இப்படி மணி பாப்பா, இப்படி பார்ப்பீங்க இல்லையா, கொஞ்சம் ராஜசம் வரும். என்ன முடிக்க மாட்டார், கொஞ்சம் ராஜசம் வரும். நான் பேசிட்டேன்னு வச்சுங்க, எங்கன்னா பேசணும் உடுப்பான், நீங்க பண்ண சாஞ்சிட்டீங்க, அது தாமசம் இல்லையா. இது வழக்கமா வகுப்புல விளக்கிற விஷயம் தான். சாத்வீகத்தோடு வந்து ராஜசம் வந்து என்ன, வேற ஒண்ணு இல்லை. இந்த மூன்று குணங்கள் நமக்கு மாறி மாறி வருதுங்க, வேற ஒண்ணு இல்லை. நாமே சொல்றோம், அது என்ன ஒரே மாதிரி இருக்க மாட்டோமா, யாரு நாமே சொல்லிக்கிறோம் இல்லையா, நான் ஒரு நேரமா இருக்க மாட்டோமா, நம்மே சொல்லிக்கிறோம் என்றால் நாம அப்படிதான் இருக்கிறோம். சாத்வீக ராஜச குணம் என்பது இந்த உலக குணங்கள், இந்த மாயை குணம், இதுல வந்துட்டோம். அதான் வாங்கி வந்த வரம் நமக்கு. இந்த குணங்களை நாம் நீங்க வேண்டும். இது அப்புறம் மட்டும்தான் இருக்குது, மனம் புத்தி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருக்க. குணங்கள் அடிப்படை, இதான் முதல்ல. இதை வாங்கி கொண்டு வர்ற பொழுதே குணங்களோடு வந்துட்டோம். அப்போ பிரகிருதி மாயை என்றால் குணங்கள். அப்ப பெருமானை பற்றி சொல்ற பொழுது எழுதினேன், பெருமானை பற்றி சொல்ற பொழுது கடவுள் ஒரு வார்த்தை சொல்லணும். கடவுள் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது விரிவா சொல்லணும்னு சொன்னா அவன் எப்படி நிலத்தை கடந்திருக்கிறான், நீரை கடந்திருக்கிறான், நெருப்பை கடந்திருக்கான்னு சொல்லிட்டு போலாம்.
ஒன்னொன்னா கடந்தன்னு சொல்லலாம். அப்படிலாம் சொல்லாம என்ன சொல்றோம்? முதல்ல பிரகிருதி மாயா இருக்கிற 3 குணங்களை கடந்தவன், அதான் அடிப்படை. அதை கடந்தா இதெல்லாம் கடந்த மாதிரி அர்த்தம் சொல்லிடலாம். 3 குணங்களே கடந்தானா இதெல்லாம் ஈஸியா கடந்துடலாம். எனவே 3 குணங்களை கடந்தவன், அது பிரகிருதி மாயை கடந்தான். இரண்டாவது அசுத்த மாயை, காலம் கடந்தவன், அது காலம் கிடையாது, வினை கிடையாது, நியதி கிடையாது, காலம் வினை கடந்திருக்கிறான். இரண்டாவது கடவுள். மூன்றாவது சொல்லை கடந்தவன், அப்ப சுத்த மாயை. அப்போ நாம் சொல்லுகின்ற மாயை என்ற 3 மாயையும் கடந்திருப்பதாலே அவன் கடவுள். அப்படி சொன்னா புரிய, தத்துவம் சொன்னா புரியும். ஒன்னொன்னா சொல்லணும். நிறத்தை கடந்திருக்கான், நீரை கடந்திருக்கான், உருவம் கிடையாது, பெயர் கிடையாது, ஏதோ எந்த பெயர் வேணா வைத்துக்கலாம் என்றெல்லாம் சொன்னா என்ன, எல்லாவற்றையும் கடந்திருக்கிறான் என்ற அர்த்தம். இப்ப நாமும் கூட அந்த நிலைக்கு போகலாம். இப்ப நாம என்ன பண்ணணும்? இன்று முதலாக, நேற்று சொன்ன கொஞ்சம் தூர் வாருங்கன்னு சொன்னேன், எவ்வளவு பேர் வாரிட்டு இன்றைக்கு என்ன உங்களுக்கு ஹோம்வொர்க் என்றால், குணங்களை கடக்கணும். குணம் என்ற தூர் கடக்கணும். என்ன தூர் என்றால், சொல்றாங்க ஆங்கிலத்தை அவங்க எழுதுறாங்க, அன்னைக்கு கூட சொன்னது. வேதாந்திகள் சொல்ற போது சாத்திய குணம், ராஜச குணம், தாமச குணம் சொல்ற போது எப்படி விளக்கலாம் என்று சொன்னால், ஒரு பொருளாலே பாதிக்கப்பட்டு செயல்படுவது ராஜசம். எது போல என்று சொன்னால், நான் இது இப்போ அன்னைக்கு நான் பார்த்தேன். என்னுடைய லயோலா கல்லூரியில் என்னுடைய மாணவர் தமிழ் துறையில தலைவராக இருந்து ரிட்டையர் ஆனாரு. ஐயா வாங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் சாப்பாடு போட போறோம் வாங்கன்னு என்ன கூப்பிட்டாரு. நான் எப்போ வந்தோம்னா ஆசிரியர் கூப்பிட்டாரு. அங்க இருக்கிற வாத்தியாரு நாங்கெல்லாம் போறோம், எல்லாம் பஃபே தாங்க, எப்போ வேணாலும் போய் சாப்பிடலாம், நிறைய இருக்குது. ஆனா சாப்பிடலாம்னு போன உடனே விறுவிறுன்னு போறாங்க, போய் அதை எடுக்கலாமா இது எடுக்கலாமா என்றால் ஒருவேளை இல்லாத போயிடுமோ. அவன் தான் ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் வச்சிருக்கான், வச்சிருக்கலாம் இல்லையா, 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து வாங்குறவன் என்றால் உணவு உண்ணுகிற பொழுது கொஞ்சம் ஒரு பரபரப்பு நமக்கு வரும். பஸ்ல பிரயாணம் பண்ற பொழுது ஜன்னல் ஓட்ட சீட்டு பிடிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை வரும். இதெல்லாம் நமக்கு, இதெல்லாம் ஒரு குணங்கள். இந்த மாதிரி குணங்கள் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கடக்கணுன்றாங்க இல்லையா. எனவே குணங்களை கடத்தல்ல பொருளாலே பாதிக்கப்பட்டால் ராஜச குணம், அதனால இன்பமோ துன்பமோ வந்தால் அது தாமத குணம். எனக்கு அது தேவையே இல்லை என்றால் சாத்விக குணம். இப்ப எதில குணத்தில் நாம் இருக்கிறோம் தெரியல இல்லையா. எந்த பொருளும் வேண்டாம் என்று போய் பற்றற்ற நிலை போனால் அதுதான் சாத்விக குணம். அந்த சாத்வீகத்திற்கு மேலே சுத்த சாத்வீகம் சொல்றான். சாத்வீக குணம் மட்டும் அல்ல, அதற்கு மேற்பட்டு பெருமானத்திலே போக வேண்டும் என்றால் சுத்த சாத்வீகம் என்று ஒன்று சொல்றான். அங்கேதான் நமக்கு உண்மையாக பெருமானை அடைய முடியும் என்றாங்க. அது அப்படி இருக்கட்டும். இப்ப நாம் என்ன பண்ணலாம் என்றால், 3 குணங்கள் இனிமேற்பட்டு நாளையிலிருந்து நாம் யாரிடத்திலும் கோபப்படக்கூடாது என்ற ஒரு ராஜச குணத்தை நாம் நீங்குவோம். அதே சமயத்தில் எதற்கும் ஆசைப்படக்கூடாது என்ற தாமத குணத்தை நீங்குவோம். திருமூலருடைய இதையே படிப்போம் என்று உறுதி கொள்வோம் என்றால் இதெல்லாம் குணங்களை கடந்த நிலை. அதான் அடிப்படையா சொல்றாரு. பார்ப்போம். சரி, மற்ற பற்றி எனக்கின்றி திருப்பாலமே மனம் பாவித்தேன்னா எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா. அது சொல்றான். அதான் எழுதுறாரு. இன்னைக்கு கேட்டாங்க ஒரு கேள்வி, எல்லாம் அந்த வாட்ஸ்அப்ல வரும். நம்ம சென்னை மாணவன் தான் சிவராமணி ஒரு கேட்டார். திருவடிப்பை நம்முடைய காஞ்சி சேக்கரார் இல்ல, ஆமா அதெல்லாம் வருது. சேக்கரார் சொல்றார் இல்லையா, உமையம்மை பூஜித்த பொழுது என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் பெருமான். கேட்கிற போது அந்தம்மா எனக்கு வரம்னா வேண்டியதில்லை, பூஜை பாதியில் இருக்குது, எனவே பூஜையை நான் முடிக்கணும் அப்படின்றாங்க. பூஜையெல்லாம் பின்னால் நின் பூஜை என்று முடிவது நம்பால் முடியாதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், வரம் கே என்று சொல்ற பொழுது அந்த வரம் கேட்கிறாங்க. என்ன வரம் கேட்கிறாங்கன்னா, காஞ்சிமா நகர மக்கள் எந்த பாவம் செய்தாலும் எந்த பிழை செய்தாலும் அவளுக்கு பாவம் அணுகக்கூடாது. ரொம்ப நமக்காக முதல்ல சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, உம்முடைய திருவடி பிழைத்தல் என்ற பாவத்தை தவிர. நீ எதை செய்தாலும் பெருமாளுடைய திருவடியை எண்ணி செய்தால் பாவம் வராது, வினை வராது. நீங்க அவளை மறந்து செய்தால் பாவம் தான் வரும், வீண் செயல் தான் உங்களுக்கு எல்லாம். அதுக்காக என்ன பண்ண நயமா சேர்க்க என்ன பண்ணார், உண்மையம் எப்படி கேட்டாங்க என்றால், உன்னுடைய திருவடி பிழைக்காமல் இருக்கின்ற, பிழைத்தாங்கன்னா அது பாவம் தான், அந்த ஒரு பாவத்தை தவிர மற்ற எந்த பாவம் செய்தாலும் மன்னிச்சிடுங்க என்று உமையம்மை கேட்டால் வருது இல்லையா. அதை கேட்டார் இன்னைக்கு. ஐயா திருவடி பிழைத்தெல்லாம் என்ன எங்களுக்கு புரியல, அது கேட்டிருந்தார். வேற ஒண்ணும் இல்லை, திருவடி என்றால் திரு அருள் தான். திருவடின்னு நம்ம சொல்றோம், திரு அருள் தான். திருவடி என்றால் ஞானம் கிரியை. எந்த நேரத்திலும் பெருமானுடைய திருவுருளையே நினைத்தல், முதல்ல எல்லாம் அவனால் தான் என்று எண்ணுதல். அடுத்த ஸ்டேஜ் என்ன என்றால், நம்முடைய செயல் இல்லை,
நம்முடைய அறிவுல பயன்படாது. நாம் பார்க்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு முடியாது, உங்களுடைய அறிவெல்லாம் ஒன்றும் பயன்படாது, நம்முடைய அறிவுல நடக்காது, நம்முடைய செயல் முயற்சிகள் நடக்காது என்ற முடிவு வந்தால் அதுதான் திருவடி பிழைக்காமை. அதை விட்டு நான் செய்கிறேன், நான் சொல்ல போறேன் என்று சொன்னால் அது திருவடி பிழைத்தல். திருவுருளை மறந்து செய்தால் அதையெல்லாம் திருவடி பிழைத்தல் என்று. அதனால்தான் நம்முடைய சுந்தர பெருமான் பாடுற பொழுது பிழைப்பனாயிலும் நின் திருவடி பிழையன்னார். உன்னுடைய திருவுருளை நான் மறக்க மாட்டேன். பிழைப்பன் எவ்வளவு தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணாலும் கூட உன்னுடைய திருவடியை நான் மறக்க மாட்டேன் என்று பாடுற இல்லையா. அதுபோல நமக்கு அந்த சுத்த சாத்வீகம் என்ற நிலை வந்தால் பெருமானுடைய திருவடியை எண்ணினால் அந்த நிலை நமக்கு மாறுவது தான் இங்க சொல்றார். அதுதான் அடுத்து திருந்து சாத்வீகம். அதேதான் திருந்து சாத்வீகமாகி என்று ஐந்து பேரு கண்களே கொள்ளும் பொழுது திருந்து சாத்வீகம் என்றாலையா, உலகத்தை நோக்குகிற சாத்வீக குணம் வேறு, பெருமானை நோக்குகின்ற குணம் என்பது வேறு என்றுதான் பார்க்கும். அதுதான் சரி. அதனால அந்த சுத்தமாயை என்பதற்கு இல்லையா, இப்ப இப்ப அதே அந்த கேட்டிருப்போம். இப்ப நம்ம சொல்றியா 3 வகையா சொல்லியாச்சு. சுத்தமாய என்றால் சொல், அசுத்தமாய என்றால் காலம் வினை, பிரகிருதி மாய என்றால் குணம். இந்த 3 நமக்கு தொடர்பா இருக்கா இல்லையா? சொல்லும் நமக்கு தொடர்புதான், காலம் வினை நமக்கு தொடர்புதான், குணம் நமக்கு தொடர்புதான். அப்போ 3 மாயையும் தொடர்பாக நாம் இருக்கிறோம். எந்த மாயை நம்ம விடுறது கிடையாது. எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நாம் எல்லாம் சகல சம்பத்தோடு ஜலம் பந்து சிந்து மித்திரோடு அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். சுத்தமாயை என்று போனால் அங்க வாக்கு தான், மற்றபடி காலம் கிடையாது, வினை கிடையாது, குணம் கிடையாது. அந்த நிலைக்கு நாம் போகலாம். அசுத்தமாய்க்கு வந்தீங்கன்னா குணம் கிடையாது, சாத்திய ராஜசாவதம் குணம் கிடையாது, அசுத்தமாய்க்கு குணம். அப்ப நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணம் கடந்தால் அசுத்தமாய்க்கு செல்லலாம், காலத்தை கடந்தால் சுத்தமாய்க்கு செல்லலாம், சுத்தமாயில சொல்லை கடந்தால் பெருமானை அடையலாம் என்றுதான் அந்த 3 மாயையாக பிரித்து 3 மாயில் நமக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி அதுல முக்கியமான சைவ சித்தாந்தம் சொல்லிச்சு. சுத்தமாயை என்பது வாக்கு சொல். அந்த சுத்தமாயை என்ற அந்த சொல் தான் நம்மை ஆள்கின்றது. எங்க பிரகிருதி மாயில் இருக்கிற நம்மை, அழுக்காக இருக்கிற நம்மிடத்திலே வருவது எது என்றால் சுத்தமாயினுடைய வாக்குதான் வருகிறது. அது சுத்தமா வரல, அது வேற விஷயம் இல்லையா. சுத்தமா இருந்தால் சூக்கும் வாக்கா இருக்கும். அது வளர்ந்து வளர்ந்து வைகரி வாக்கா வர்ற பொழுது அசுத்தப்பட்டு போகுது நம்ம கிட்ட வந்ததுனால. எனவே சாக்கடையில் கிடக்கின்ற ஒரு பொருளை எடுக்கிற பொழுது எடுக்கிற குச்சியோ அல்லது கையோ கூட அழுக்கப்படும். அதுபோல பிரகிருதி மாயைக்கு வந்து அமைகின்ற அந்த வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்கு அசுத்தப்படுகிறது. அதெல்லாம் என்ன சொன்னாங்க, பேசுகிற பொழுது கூடிய வரையில் நல்ல வார்த்தையே பேசு. நம்மகிட்ட தான் இது இருக்கு. இனிய உளவாக இன்னாத கூறல் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னு கேட்கிறார், இனிய உங்களான வருது வாயில. திருமூலை பிள்ளைன்னு சொல்லாம வேறமா சொல்லிட்டார். அது எப்படி சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் சொன்னவரு வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் இருங்க. கோயில் இருக்கிற கோபுரம் எவ்வளவு பெரிய முக்கியமானது, தூளலிங்கம் சொல்றோம். கோபுரத்துக்கிட்ட போய் 7ஆம் நாள் கோபுரம் எல்லாருமே காற்று வீசுது, தூய காற்று வீசு, கெட்ட காற்று வீசாது, தூய காற்று வீசுது. இந்த வாய் என்ன வேணாலும் வர்றதா, இது ஒரு வேற வாய், இது நார வாய் அந்த மாதிரி வாயில என்ன வேணாலும் வரலாமா என்றால் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் என்றால் பெருமானை உள்ளத்தே நினைக்கிற பொழுது வாய் தவறாக வார்த்தை வராது. அறங்களை சொல்றார் வள்ளுவர் சொல்ற பொழுது, ஒழுக்கம் உடையார்க்கு ஒல்லாவே தீய வழிக்கையும் வாயாற்றுதல். தீய வார்த்தைகள் தவறிக்கூட வராது வாயில என்று சொல்றார். என்றால் அது சுத்தமாயை அங்கிருந்து வருகின்றது என்ற எண்ணம் இருந்தால் நாம் வாக்கை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். அதனால்தான் அப்படி இருந்தால் வாக்கு பலிக்கும். இன்றைக்கும் வாக்கை மந்திரமாக நீங்கள் உச்சரித்தால் பெருமானுடைய அருள் அல்லவா என்று அளவாக உச்சரித்தால் சொல்றாங்க. அதிகம் பேசக்கூடாது. ஞானிகள் ஏன் பேசுறது கிடையாது, மௌனம் தான் அவங்களுக்கு மொழியே, வேற மொழியே கிடையாது. அதிகமா பேசினா தப்பு வரும் இல்லையா. எனவே வார்த்தைகளே அளந்து பேசுங்க. அளந்து பேசுறது அவையே மந்திரங்களாக, அவையே நமக்கு சுவையாக நமக்கு அமையும் அல்லவா என்று சொல்றாங்க. இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்று ஒன்று. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்ன சொல்லுவாங்க, இனிமையாக பேசு, அமைதியாக பேசு, அர்த்தத்தோடு பேசு, அரவணைத்து பேசு, வரிசையா இருக்கும். எல்லாம் பேசு 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 வந்து கடைசியில பேசாமல் இருக்கும்படி பேசாமல் இருந்து பேசு, பேசாமல் இருக்கும்படி அதுவும் பேசாம இரு அது சொல்லலாம். இப்படிதான் பேசுன்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாம பேசாமல் இருந்து பழகு என்று இனிமையாக பேசி பழகு, அதுவா பேசி பழகுன்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருந்து பழகுன்றதுதான் நமக்கு ஞான நிலை. அதுதான் மோனம் என்பது ஞான வரம்பு என்று நமக்கு சொல்றாங்க. அதைத்தான் அந்த சுத்தமாயில
சொல்லப்படுகிறது. அதாவது முதல் வகை நான் வைத்துக் கொள்வோம். இனி அடுத்த வகுப்பு தான் ஆரம்பிக்கணும். இதை கொண்டு வாங்க. நான் இதே முடியல, 5 பக்கம் தான் முடிகிறது. சுத்த மாயில முடித்துட்டு இனி அசுத்த மாயைக்கு வரணும். பிரகிருதி மாயில என்ன என்பதை நம்ம பின்னால பார்க்கலாம். 6ஆம் பக்கத்துல இருக்குது, அதை நான் பார்ப்பேன். நோட்ஸ் மட்டும் நீங்க அடுத்த வகுப்பு கொண்டாங்க. அடுத்த வகுப்பு நமக்கு வந்து மே மாதமே வருது இல்லையா? மே மாதமே வருது நமக்கு. மே 3, 4 நமக்கு வருது. பார்க்க 3, 4. ஏன்னா நேற்றே சொன்னோம், இந்த திருமுறை அருட்பணி அறக்கட்டளை பயிற்சி வகுப்பு நடப்பதால திருவிளையாடல் புராணத்தை நிறுத்தி வச்சிருக்கிறோம். அந்த ஒரு மாதத்துக்கு நமக்கு பயன்படுத்தலாம்னால மே மாதம் நமக்கு 3ஆம் தேதி நம்ம புதன்கிழமை வருது. அன்றைக்கு நாம தொடர்ந்து நடத்தலாம். சரி சரி.